ஹாய், ஹலோடா. நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன்னு தெரியல. ரொம்ப உங்கள கஷ்டப்படுத்துறேன்னு தெரியுது. விஎஃப்எஃப் கண்டிப்பா வரும். ஜேகே ட்ரெய்னிங் ப்ரொஃபசர். கண்டிப்பா போடுறேன். நீங்க இப்போ அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. நான் கண்டிப்பா போடுறேன். எனக்கு கிளாஸ் ஒர்க் அதிகமா குடுக்குறாங்க. எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா, என் தலைக்குள்ள அதிகமானது வந்து வந்து போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் நான் புதுசா போடுறேன். இடையில நான் போடுறேன். நான் பழசெல்லாம் கண்டிப்பா போடுறேன். கோவிச்சுக்காதீங்க. அப்புறம் என்னோட இன்னொரு சேனல்ல புதுசா ஜேகேவுக்கு போட்டிருக்கேன். அது முடிஞ்சிரும் கண்டிப்பா. 3 பார்ட்டுக்குள்ள முடிஞ்சிரும். அப்புறம் ஒண்ணு ஒண்ணு ரொம்ப ஒண்ணு சொல்லணும்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணது, நான் ரொம்ப ஆசைப்பட்டது, நான் எதுக்காண்டி சேனல் ஓப்பன் பண்ண போனது, ரொம்ப வாய் ஒளருது. இந்த டயத்துல போட்டா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா அவங்க 7 பேருமே வந்துட்டாங்க. இதுக்காண்டி தான் அந்த எஃப்எஃப் வெயிட் பண்ணியிருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு டவுட் தான். எனக்கு ரொம்ப புடிச்சது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஜேகேவோட எஃப்எஃப். கண்டிப்பா இன்னும் 2 டேஸ், 5 டேஸா தெர்ல. ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். இந்த எஃப்எஃப் ரொம்ப லவ் பண்றேன். தெர்ல இதுல போடுவேனா, அதுல போடுவேனா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த 7 பேருமே சீக்கிரம் கம்பேக் குடுக்க போறாங்கன்னு தெரியுது. அதாவது நம்மளுக்கு ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். அதுலயும் ஜங்குக் நியூ டாட்டூ போட்டிருக்காரு. அதுல தான் ஒரு அத காட்ட போறாருன்னு தெரியுது. இதுக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ணிருன்னு நினைக்கிறேன். ஓகேடா. ஏய் ஓயன், என்னடி உங்க வீட்ல ஆள் இருக்காங்க? எங்க வீட்டையா? ஏய் பாரு, புது கார்லாம் நிக்குது. நீங்களும் பாக்குறீங்க. ஏய் ஆமா, அதுவும் புதுசா இருக்குடி. அத தாண்டி சொல்றேன். தெரியலையேமாகி. சரி பாய் ஓயன். நீங்களும் உங்க கேட்ட ஓபன் பண்ணிட்டு அந்த காரவே பார்த்துட்டு வெளியில கிடக்க ஸ்லீப்பரும் பாக்குறீங்க. எக்ஸ்ட்ரா 6 ஸ்லீப்பர் வந்திருக்கு. ஆ, என்னது நம்ம வீட்ல இப்படி யாரா இருக்கும் அப்படின்னு தான் காலிங் பெல் அடிக்கிறீங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்க அம்மா என்னதான் பண்ணுதோ? மக வருவாளே வந்து காலிங் பெல் பக்கத்துல சவுண்ட கேட்டு நான் ஓபன் பண்ணணும் தெரியாது. நீங்களும் டிங் டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அடியே வர்றேன்டி. இப்போ ஒருத்தி எப்ப பாரு ஈவினிங் ஆனா விளாட்டா போச்சு. உங்க அம்மாவும் டோர் ஓபன் பண்றாங்க. என்னடி வருவேல்ல எதுக்கடி கடிச்சுக்கிட்டே இருக்க? நீ என்னம்மா நான் அந்த கரெக்ட் டயத்துக்கு கண்டிப்பா வருவேன்னு தெரியும்ல. அப்புறம் என்னத்துக்கு நீ ஓபன் பண்ணல? ஏண்டி உங்க அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க. வாயை கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருக்கியா? எது உன் அண்ணனா? வாய் கிழிச்சிருவேண்டி. உங்க மாமா புரியுதா? புரியுது புரியுது. இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காங்களா? காரணமே இல்லாம வர மாட்டாங்கல்ல. அதான் உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் பேச வந்திருக்காங்கடி. எனக்கா? என் வயசுக்கு எவனும் பக்கலையே. வாய போரடி கொழுப்பு. உன் அண்ணனுக்கு கூட பொடி பையன் இருப்பானே அவனுக்கா கல்யாணம்? இதெல்லாம் என்னோட சின்ன பையமா. பார்த்தே அழுவான். வாய முடிட்டு உள்ள வாடி. இப்ப வந்துட்டு உன் வாயில வச்சுக்கிட்டு இருக்காத. அடக்க உடக்கமா இருக்கணும். என்னால முடியாது. இந்த அடக்கம் உடக்கலாம் நீ வேணா உங்க அண்ணனுக்கு வச்சுக்க. எனக்கெல்லாம் வைக்கணும்னு எந்த அவசியம் இல்ல. பையன் உள்ள உன் அப்பா இருக்காரு. அப்பா இருக்காரா? ஆமா, இந்த டைம்ல வர மாட்டாருலம்மா. வந்துட்டாருடி. யாருக்கு தெரியும்? லீவ் போட்டு வர சொல்லியிருந்திருப்ப. நொன்னே வர்றான்னு. பாரு வாய் எப்படி பேசுறான்னு. உள்ள வாடி. வர்றேம்மா. நீங்களும் உள்ள போறீங்க. பையன் டங்கு டங்கு நடக்குமா? பையன் நடந்து தொலை. ஏம்மா நடக்கிறதுக்கலாமா? பொம்பளை பிள்ளை மாதிரி நடுடி. ரவுடி மாதிரி நடக்காம. ஓ முடியல. சரி, நீங்களும் அந்த பேக்கை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு தான் உள்ள வர்றீங்க. யாருமா? உங்க மருமகனா? மருமகளா? என்னம்மா? வாய மூட்ரி. பையன் அத்தை. அத்தை எப்படா இருக்க? நல்லா இருக்கேத்த. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா வாடா ஒயன். நல்லா வளர்ந்துட்டிய. உங்க தங்கச்சி தான் மாமா பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்து நான் இவ்வளவு பெருசா வளர்த்துட்டாங்க. பாருங்க நான் எவ்வளவு கொழுப்பு. விடுடா, அவ சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே. அப்புறம் என் காலேஜ்ல எப்படா இருக்கு? நல்லா இருக்கு மாமா. என்ன படிக்கணும்னு கேக்குறாங்க. நீங்களும் சொல்றீங்க உங்க அம்மா தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே வாடின்றாங்க. காஃபி முதல்ல போடி குளிச்சுட்டு வா. ஏமா காஃபி கொடுக்க வேண்டியதானே? அண்ணா அவ குடிச்சிட்டா அப்படியே உட்காந்துருவா. ஃப்ரெஷ் அப் ஆக மாட்டா. அதுக்கடுத்து டிவி ஸ்நாக்ஸ்னு அப்படியே இருந்துருவா. அம்மா போடி முதல்ல. உங்க அப்பா ரூம்குள்ள இருந்து வர்றாங்க. உங்க அப்பா பார்த்தோன்னு சரிம்மா போறேன். தெரியும்டி நீ எதுக்கு இப்படி பண்றேன்னு. உங்க அப்பா வர்றாரு அதானே? ஐயோ பயம் மூடுமா அப்படின்ட்டு நீங்களும் ஸ்டெப்ல ஏறி போறீங்க. உங்க மாமாவும் உங்க அத்தையும் சிரிக்கிறாங்க. என்னம்மா மாப்பிள்ளைக்கு பையன் பயப்படுவா போல? ஆமாண்ணா, எனக்கு பயப்படுறத விட அவங்க அப்பாவுக்கு தான் பயம். இன்னமும் அவங்க அப்பாட்ட அடி வாங்குறானா பாருங்க. என்னது இன்னமும் அடி வாங்குறாளா? இவ்வளவு வளர்ந்துமா எங்க பேச்சே கேட்க மாட்டா. இது பண்ணக்கூடாதோ அதை தான் பண்ணி வைக்கிறா. ஒத்த பொண்ணுன்னு பார்த்தா முடியலண்ணா. தான் நானும் விட்டுறது அவங்க அப்பா கொளுத்துட்டுன்ட்டு. வாங்க, உங்க அப்பா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிண்ணா நாங்க பாத்துக்கிறோம். ஏமா அவ முன்ன மாதிரிலாம் இல்ல அப்படின்ட்டு உங்க மாமாவும் சொல்றாங்க. நிஜமாவானா? என்ன பண்றேன்னு தெரியலடா. அதான் இங்கேயாவது படிக்க வச்சா அவன் ஒழுங்கா படிப்பான்தாம்மா இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்.
சரிண்ணா, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்குறோம். இருந்தாலும் அண்ணா நம்ப முடியல. சின்ன வயசுல எதா இருந்தாலும் பயப்படுவான். இப்போ இவன் இப்படி பண்ணுவானா அப்படின்ட்டு எங்களுக்கே ஷாக்கா இருக்குண்ணா. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. சொல்றதே கேட்க மாட்றான். அதான் உன் கண்ட்ரோல்ல விட்டா ஓகேவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒயனை பார்த்தா பயப்படுவான். சின்ன வயசுலயே தெரியுமில்லம்மா அப்படின்ட்டு உங்க மாமா சொல்றாங்க. அம்மாவும் அது சரிதானா. அப்படியே உங்க ஃபேமிலி பேசிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ரூம ஓப்பன் பண்ணிட்டு உங்க பேக்க தூக்கி அந்த ஷோபால போட்டு ஷோபா தாங்க முடியலையே. இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறையறதுக்கு எப்படா 10 மணி ஆகும் அப்படின்ட்டு இருக்கு. சொர்க்கம் நடுவிலே ஔ! அப்படின்ட்டு நீங்க டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்ல தான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம்ல பாட்டு படிச்சுக்கிட்டு சும்மா வைபா ஆடிக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டவலை கட்டிட்டு தான் வெளில வரீங்க. ஒரு மாதிரி கபோர்டை ஓப்பன் பண்ணோன்னு உங்க ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா ஆயிருது. ஏன்னா உங்க வீட்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க 10th இருந்து இதை ஃபாலோ பண்றீங்க. இதை ஃபாலோ பண்ணாட்டி அடி மிதி உதை வாங்குவீங்க. நீங்க டேடியர் போய்கிட்டு இருக்கீங்க. உனக்கு விடிவு காலமே இல்லையாடி. இதுல இருந்து நீ எப்படி தப்பிக்க போற. ஐயோ அப்படின்ட்டு தலையில கை வச்சுட்டு இதை எடுக்கவே பிடிக்கல. இருந்தாலும் அதை எடுத்துட்டு பெட்ல போட்டுதான் ஒரு மாதிரி கண்ணுல டிஎஸோட ப்ளவுஸ் எடுத்து போடுறீங்க. ஏன்னா 10th இருந்து இப்போ வரைக்கும் கிளாஸ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆப் சாரி தான் கட்டணும். இது உங்களுக்கு ரெகுலர் டியூட்டினே வச்சுக்கலாம். இது உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ரிக்டா. இதை நீங்க 10th இருந்து ஃபாலோ பண்றீங்க. வீட்டுக்கு வந்தோன்னா உங்க பேக்கை கழட்டிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஆப் சாரி தான் கட்டணும். அடுப்போட எடுத்து கட்டுறீங்க. இது மாதிரி குடும்ப குத்துவிளக்கா இருக்கணும். பாக்குறவங்க மகாலட்சுமின்னு சொல்ற அளவுக்கு இது உங்க அப்பாவோட ரூல்ஸ். தலையெல்லாம் சீவிட்டு பொட்டு வச்சு பெரிய ஜிம்கா போட்டு கழுத்துல ஒரு செயின் போட்டு கையில எல்லாம் வளையல் போட்டு கால்ல கொலுசு போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் காலையில பண்ண மாட்டீங்க. கிளாஸ் முடிச்சு பண்ணுவீங்க. இப்ப உங்க மிரர்ல பார்த்துட்டு போதும்டி ஓயன் எல்லாம் கரெக்டா இருக்கு ஹூ அப்படின்ட்டு உங்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்ல தான் ஒரு மாதிரி கீழே இறங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அத்தையும் உங்க மாமாவும் இந்த ஸ்டெப்ல தான் பாக்குறாங்க. ஏன்னா உங்க கொலுசு சவுண்ட்லாம் கேக்கு. யாருடா மேலே யாரும் போயிருக்காங்களா என்ன? அது இல்லைண்ணா, உங்க மருமக தான் வர்றா. என்ன ஓயனா? அவதான். இது உங்க அப்பாவோட ஆர்டர். வீட்டுக்கு வந்தோன்னு இவ இப்படித்தான் இருப்பா அப்படின்ட்டு உங்க அம்மா சொல்றாங்க. உங்க மாமா உங்க அத்தையும் உங்களை பாக்குறாங்க. பார்க்கையில பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இது இப்போ போன ஓயனா அப்படின்ட்டு உங்க அத்தைலாம் ஷாக்கா பாக்குறாங்க. நீங்க கீழே இறங்கி பைய பைய வரீங்க. உங்க அப்பா பார்த்தோன்னே வந்து அம்மா காஃபிமா ஏம்மா உயிர் எடுக்கிற உயிர் போகுது இன்னைக்குமா இந்த ரூல்ஸ் எல்லாம் மீறது. உன் புருஷ வீட்டுக்கு போகையில உங்க இந்த மாதிரிலாம் இல்ல. அங்க என்ன மாதிரி சாரி கட்டணும். அம்மா என்னடா அது ஒண்ணும் இல்லைண்ணா காஃபி கேக்குறா. உட்கார அவன் போமா புள்ள கேக்குறாள்ல அப்படின்ட்டு உங்க மாமா சொல்றாங்க. உங்க அம்மாவும் கிச்சனுக்குள்ள போய் தான் காஃபி போட்டு கொண்டு வராங்க. உங்க அப்பாட்ட தான் பக்கத்துல போய் கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி முட்டி போட்டுட்டு என்னம்மா அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா. சரிடா. நீங்களும் பையன் எந்திரிச்சு தள்ளி போய் நின்றுக்கிறீங்க. உங்க அம்மா தான் காஃபி கொடுக்குறாங்க. நீங்களும் இந்த சோபால உட்காந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னன்னா மேல போனவன் இன்னும் வரல. யாரு மாமா? அதாண்டி ஜிமின்ரி. ஆ ஜிமினா இந்த பயந்தாங்கோலியா? அது உன் மாமா பையன் இப்படித்தான் சொல்லுவியா? அப்பா சாரி. ஏன் இப்படி மிரட்டுறீங்க? அவன் என்னோட சின்ன பையன் தானே. இல்ல இருந்தாலும் அவனுக்கு மாமா வேணும்ல. எல்லாத்தையும் மரியாதையா கூப்பிடுவாயன். சரிங்கப்பா. என்னோட சின்ன பையன் அவனை நான் மாமான்னு கூப்பிடணுமா? எப்பதான் அந்த வீட்டை விட்டு போக போறேன்னு தெரியல. நீங்க உங்க அம்மா பக்கத்துல போயிட்டு அம்மா அவ என்னோட சின்ன பையன் தானே. நான் அவனோட பெரிய பொண்ணு. அப்ப என்ன எப்படி கூப்பிடுவான்? ஏண்டி இது உன் புருஷன் மட்டும் சொல்றாருல இமேஜ் ஃபாயில் ஆகாதம்மா. என்ன விட சின்ன பையனை எப்படிமா நான் மாமன் கூப்பிடுறது? அதண்டி முறை குப்பையில போடுமா. காண்டி அவ என்ன எப்படி கூப்பிடுவான்? அக்கான்னு கூப்பிட சொல்லுங்க. அடி வாங்கிடுவோம். போய் உங்க அப்பாட்ட சொல்லு. ஆமா அந்த ஆளுதான் உயிரை எடுக்கிறாரு. என்னடி எவனோட என் புருஷனை பேசுற? உன் புருஷன் ஒன்னும் சொல்லல. நீங்களும் காஃபி குடிச்சிட்டு கப்பை கீழே வைக்கிறீங்க. உங்க அப்பா தான் கூப்பிடுறாங்க. அப்பா மாமாத்த குடிச்சது நீ குடிச்சது போய் கிச்சனில் போய் வாஷ் பண்ணு. உங்க அம்மாவை திரும்பி பார்க்குறீங்க. உங்க அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி அங்கிட்டு திரும்பிக்கிறாங்க. ஐயோ எல்லாம் தலையெடுத்து நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த கப்பை எடுத்துக்கிட்டு கடுப்போட கிச்சனுக்குள்ள போறீங்க. சிங்க்ல போட்டுதான் டம்முன்னு போட்டு ஏய் என்னடி அம்மா கை தவறி விழுந்துருச்சு எல்லாம் தலை எழுத்து அப்படின்ட்டு அது கழுவி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க ஜிமின் அவன் ரூமுக்கு போயிருப்பான். அதாவது உங்க பக்கத்து ரூம் தான் அவனும் ஸ்டே பண்ணிடான். யாரை கேட்டு இங்க கூட்டி வந்தாங்க. இங்க கூட்டி வந்தா மாறிடுவேனா? என்னாலாம் மாற முடியாது. அவனோட பேக்கை தூக்கி பெட்லேயே போட்டு ஒரு மாதிரி நேரத்தை கடிச்சுக்கிட்டே அவன் பெட்லேயே உட்காரான். ஜிமின் 10th முடிச்சு 11th போறான். உங்க அம்மா அப்பா ஊர்லயே ஜாயின் பண்ணிருப்பான். 10thலயே இவன் ரொம்ப எல்லாத்தையும் ராகிங் பண்ணிக்கிட்டு ரபடித்தனம் பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு மாறி இருந்திருப்பான். வீட்லயே இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஜிமின் கேட்டிருக்க மாட்டான். அகைன் 11th போனோன்னு செம்மையா அடிச்சு அவன் மண்டையெல்லாம் உடைச்சிருப்பான். அதனால இதுக்கப்புறம் உங்க பையனை இங்க நாங்க
வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டு டிசி குடுத்துட்டு அனுப்பியிருப்பாங்க. எவ்வளவோ கெஞ்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்னால அவங்க பையன வச்சுக்க முடியாது அப்படின்ட்டு அனுப்பியிருப்பாங்க. அதனால தான் அவங்க அத்தை வீட்டுக்கு ஜிமினோட அத்தை வீட்டுக்கு இங்க சேர்த்தாவது அவன் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான் அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்து ஜிமினை விட்டுருக்காங்க. ஜிமினுங்க அப்பா தான் கால் பண்றாங்க. டேய் கீழே வாடா, அப்பாவும் அம்மாவும் நான் கிளம்பிட்டோம். வர்றேன். என்னண்ணா? கீழே வர்றானாமா. ஜிமின் தான் கடுப்போட டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டெப்ல வந்துகிட்டு இருக்கான். நீங்க கிச்சன்ல உங்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஆப்பிள் எடுத்து அங்க கிச்சன்லயே முழு போடு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜிமினும் கீழே இறங்கி வந்து நிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம், ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். சேரா ஜிமின், மாமா சொல்றது அத்தை சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒழுங்காரு ஜிமின், இங்கேயும் வந்து எங்களை மானத்தை வாங்கிடாத, ஒழுங்கா படிடா அப்படின்ட்டு உங்க அத்தையும் மாமாவும் ஜிமின்ட்ட சொல்றாங்க. ஏன் நீ இப்படி சொல்றீங்க? அதெல்லாம் என் மருமவன் ஒழுங்கா இருப்பான், நீங்க தான் சொல்றீங்க இப்படி. ஜிமின் இன்னமும் குழந்தைத்தனமா தான் இருக்கான் நீ அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சொல்றாங்க அவங்க அம்மா. ஜிமினும் சிரிச்சுக்கிட்டே அவங்க அத்தைய பாக்குறான். ஜிமினோட அம்மா பார்த்து தான் தெரியும் ஜிமினை பத்தி. சின்ன வயசுல அவன் ஒழுங்கா தான் இருந்தான். கொஞ்சம் கொஞ்சம் அவன் படிக்க ஸ்கூல் போனதுல இருந்து கொஞ்சம் ரபடித்தனமும் சேர்ந்து அவனுக்கு வந்துருச்சு. அமைதியா இருக்கான். ஜிமினோட அம்மா தான் கொஞ்சம் ஜிமினுக்கு பக்கத்துலயே வந்து, ஏய் ஜிமின் ப்ளீஸ்டா, இங்கேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டு ராகிங்லாம் பண்ணாத ஜிமின், அங்கதான் அப்படி பண்ணிட்டேன்ட்டு இங்கே கொண்டு வந்தோம், மாமா வீட்லயும் அத்தை வீட்லயும் எங்களை அசிங்கப்படுத்திடாதடா அப்படின்ட்டு தயங்கோட. சாரிடா ஜிமின். ஜிமினோட அம்மா சொல்றாங்க. ஜிமினும் அவன் ஹெட்டை தூக்கி அவங்க அம்மாவை பார்க்குறான். தான் கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. ஏய் ஜிமின் கிளம்புங்கம்மா, பேத்திக்கிட்டு நாங்கள் தான் வரமாட்டேன்னுல, எதுக்கு நான் கூட்டி வந்தீங்க? ஜிமினோட அம்மாவும் எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஒரு ஸ்மைல் ஃபேஸ் வச்சுக்கிட்டு ஜிமினுக்கு பக்கத்தில் தள்ளி வந்து, எங்க நீ ஒயன் சொல்லிட்டு போனா, நாங்களும் கிளம்புறோம், நைட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஏய் ஒயன் என்னடி பண்ற? அத்தையும் மாமா கிளம்பிட்டாங்க பாரு, வா. ஆப்பிள் மவுத்துக்குள்ள வச்சிருக்கீங்க, பேச முடியல. வரேம்மா. நீங்களும் பாதி சாப்பிட்ருக்கீங்களடா, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் அகைன் வச்சுட்டு நீங்கள் வாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டு உங்கள் ஹேப் சரியெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. உங்கள் அப்பாவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பாடி, உங்கள் அத்தையும் மாமா கிளம்பிட்டாங்கல்ல. வர்றேம்மா. ஏமாம்மா இருந்துட்டு காலையில் போகலாம்ல? இல்லைடா ஒர்க் இருக்கு, மீனை தாண்டா விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்துட்டு உங்கள் மாமா சொல்கிறாங்க. நீங்களாவது இருக்கலாம்ல? இல்லைடா உங்கள் மாமாவுக்கு யாரும் சமைச்சு போ, அவர் நான் இல்லாட்டி சாப்பிட மாட்டாரு ஓயன். சரி ஓயன், ஜிமினை மட்டும் பார்த்துக்கடா. ஜிமினி அத்தை பார்த்துக்கிறேதா. ஓயன் ஜிமின் மாமாவை பார்த்துக்கிறேன். அண்ணா மிரட்டாதீங்கண்ணா. இல்லம்மா இப்ப இருந்து சொன்னாதான் அவளுக்கு புரியும், ஏன்னா அவ திமிர்த்தனத்தை இதுலயும் காட்டிடுவா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்றாங்க. ஓ தாங்க முடியலையே. சரிங்கண்ணா, அப்படின்னா நீங்க 4 பேருமே வெளில போய் ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு ஹாய் சொல்லி அவங்களையும் அனுப்புறீங்க. இன்னும் நீங்க ஜிமினை பார்க்கவே இல்லை. அம்மா என்னடி? என்னம்மா, நான் அம்மான்னு தானம்மா கூப்பிட்டேன். நீ எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியும்டி. எதுக்கு கூப்பிட்டேன்? காலேஜ் ஓப்பன் ஆகி 1 வீக் ஆகுது, நோட்ஸ் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், இதுதானடி சொல்ல போற? அதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்னம்மா, காசு கொடு. உங்க அப்பாட்ட கேள்றி. அம்மா உன் புருஷன் தாம்மா, அவர் கொடுக்க மாட்டாரு, நீ வேணா வாங்கி கொடு அப்படின்ட்டு உங்க அம்மா பார்த்து சொல்றீங்க. என்ன ஏன்? இல்லப்பா அம்மாட்ட சும்மா. ஓ உன் ஜிமின் மாமா இருக்கால, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணு போ. அம்மா நான் எதுக்குமா அவனுக்கு பண்ணணும்? அவன் என்ன சின்ன பிள்ளா, அவனுக்கு பண்ண தெரியாதா? என்னடி சொல்ற? உங்க அப்பாட்ட சொல்லு, இப்படித்தான் மூஞ்சிய காட்டுறாரு. பாருடி, அவர் உன் அப்பா. அம்மா அப்பா மாதிரி நடந்துக்கிறாரு, ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் மாதிரி நடந்துக்கிறாருமா. காலேஜ்ல கூட ப்ரொஃபஸருக்கு நான் பயப்பட மாட்டேமா, நான் உன் போர்ஷனுக்கு நான் பயப்படுறேன். ஏங்க பையன் என்னமோ சொல்றேன், என்னன்னு கேட்டு போங்களே. என்னம்மா? உனக்கு என்னம்மா பண்ண? இல்லப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒர்க் பார்க்கவான்னு கேட்டேப்பா, அவ்வளவுதான். அவன் என்ன சொன்ன? ஜிம்மினுக்கு போய் ஹெல்ப் பண்ணுப்போ, அரேஞ்ச் பண்ண, அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை போய் செய்ப்போ. சரிங்கப்பா. நீங்களும் வீட்டுக்குள்ள போறீங்க. ஜிமின் அவங்க அப்பா அம்மா வெளில போனதுக்கு அப்புறம் அவன் ரூமுக்கு போயிட்டான். அம்மா என்னடி எங்கம்மா? உன் பக்கத்து ரூம் தாண்டி. என்ன ஏன் பக்கத்து ரூமா? எதுக்குமா அவனை அங்க தங்க வச்ச? எதுக்குடி? கீழே ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க ஸ்டே பண்ண தானம்மா. எதுக்குமா ஏன் ரூம் கிட்ட? எதுக்குடி? அவனுக்கு ஏதாவது டவுட்னா சொல்லி கொடுப்பேல்ல. அம்மா நான் கீழே வந்து கூட சொல்லி கொடுப்போமா, அதுக்காண்டி ஏன் ரூம் கிட்டதுக்குமா? என்னடி இப்ப போடி பேசாம. அம்மாவும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. எங்களும் உங்க தலையை ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு நகத்தை கடிச்சுக்கிட்டு, ஓ ஏன் ரூம் கிட்டயா, ஏன் ரூம் கிட்ட எதுக்கு மாட்டிக்கிறவியாடி? ஐயோ. நீங்களும் நடந்து போய்கிட்டு உங்க ரூமுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்லடா, அதான் ஜிமின் அங்க இருக்கான். அவன் டோரை தான் லாக் பண்ணலாம் இல்ல, டம்முன்னு திறந்துக்கிட்டு உள்ளவும் போறீங்க. இந்த சவுண்டு கேட்டு ஜிமின் ரெஸ்ட் ரூம்குள்ள தான் டோரை ஓப்பன் பண்ண போயிருப்பான். திரும்பி உங்களை பாக்குறான். நீங்க உள்ள போய் உங்க ஹிப்ல கைய வச்சுக்கிட்டு, என்னடா அலமூஞ்சி, என்னை பார்த்தாவே பயப்படுவா,
எப்படி இங்க வந்த? பரவாயில்லடா. வளர்ந்துட்டா? பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கடா. அம்மா, என்னடா படிக்கிற? இங்க வா அப்படின்ட்டு கூப்பிடுறீங்க. அவன் உங்களையே டாப் டு பாட்டம் பார்க்குறான். உங்க ஹிப்ல கை வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா என்னை பார்த்து பயப்படாம அங்கேயே நிக்கிற? ஆ உனக்கு அவ்வளவு திமிரா? அவனுக்கும் முன்னாடி நடந்து போய் அவன் காதை பிடிக்கிறீங்க. இது என்னடா ரெண்டு பக்கட்டும் தலையும் போட்டிருக்க? என்ன நான் வேணா என் ஜிமிக்கியை போட்டுட்டுமா? ஆமா தம்பி. அவன் ஷோல்டர் கை போட்டு, இங்க பாரு ஜெமீன், உன்ன மாதிரிலாம் உன்னை நான் அடிக்க மாட்டேன். என்ன பார்த்துலாம் நீ பயப்படலாம் வேணாண்டா. பாவம் நீ வேற. சின்ன பிள்ளையிலேயே உன்னை அழ வச்சு அடிச்சு விரட்டி விரட்டி விளையாண்டேன். இப்பெல்லாம் நினைச்சா உனக்கு பாவமா இருக்குடா. என்னால இனிமே உன்னை அடிக்கலாம் மாட்டேன், திட்ட வைக்க மாட்டேன், அழ வைக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, இந்த ஓயனுக்கா இருக்கால, அவ சொல்றதெல்லாம் நீ கேக்குற. மட்டும் கேட்கலனா அப்புறம் முன்னாடி மாதிரி ஓயனக்காவ பயத்தோட பாப்ப. புரியுதா ஜெமீன்? ஆமா, என்ன படிக்கிற தம்பி? ஓயன். உங்க அப்பா வந்து உன்னை ஜிம்மின் ஷோல்டர்ல இருந்து கையெடுத்துட்டு பேக்கை போய் ஓபன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கபோர்ட்ல அடுக்கி வைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா உள்ள வர்றாங்க. ஜிம்மின், எது ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளுப்பா அப்படின்ட்டு உங்க அப்பா சொல்றாங்க. அப்பா நீங்க போங்கப்பா, ஜிமின் மாமாட்ட இருக்கு என்ன வேணுமோ அதை நான் பாக்குறேப்பா. எதுக்குப்பா உங்களுக்கு? ஏன் ஜிமின் மாமா, உங்களுக்கு என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. இங்க பாருவேன், இந்த மாதிரி அவன்கிட்ட வம்பளத்துக்கிட்டு நாளை வச்சுக்கிட்டு இருக்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஐயோ அப்பா, அப்படிலாம் இல்லப்பா, அது முன்னாடிப்பா, இப்பெல்லாம் இல்ல. இப்ப நானா திருந்திட்டேப்பா. ஜிமினை பார்த்து, ஏன் ஜிமின் மாமா, உங்களை வந்து நான் எதுவுமே சொல்லல, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க மாமான்னு தானே உங்ககிட்ட கேட்டேன். நீங்க சொல்லுங்க மாமா, அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா நீங்க கூட கேளுங்கப்பா. ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி கண்ணால ஆமா சொல்றா அப்படின்ட்டு சொல்றீங்க. இல்ல உனக்கு கொன்றுவேன்டா. அவனும் உங்க அப்பா பார்த்துட்டு, ஆ ஆமாம்மா, அவளே எல்லாம் பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னா. ஷாக்கா திரும்பி பாக்குறீங்க ஜிமினை. அப்பாவும் ஜிமினை பாக்குறாங்க. சரிப்பா, ஓயன் பார்த்து கொடுத்துடுடா. ஆ சரிப்பா. அப்பாவும் வெளில போயிடுறாரு. இந்த செகண்டே டோர் லாக் பண்ணிட்டு, ஏன்டா நான் தான் உன்னை மாமான்னா என்ன நீ போடின்றியாடா அப்படின்ட்டு அவன் காதை பிடிச்சி திருகுறீங்க. வலிக்குது. என்னடா உனக்கு வலிக்கலையா? இழுகாம இருக்க? சின்ன வயசுலலாம் அவ்வளோ கண்ணுல இருந்து ஊத்தும், உனக்கு நான் வேலை பார்க்கணுமா அப்படின்ட்டு அவன் காதை விட்டுட்டு அந்த பெட்ல போய் பொத்துன்னு படுத்துக்கிட்டு உங்க ஹேண்ட் எடுத்து உங்க ஹெட்ல வச்சுக்கிட்டு, ஏய் இந்தடா பேக் பெட்ல இருக்கும், உங்க காலால முதிச்சு தள்ளி இந்த நீயே அரேஞ்ச் பண்ண, அதுக்கு நான் என்ன வேலைக்காரியா? எடுத்து பண்றா நீங்களும் சொல்றீங்க. இந்த மாதிரி உங்க காலை ஆட்டிக்கிட்டு அவனும் பாக்குறான். என்னடா பாக்குற? இப்போ நீ எடுக்கல, அப்புறம் சின்ன வயசுல இருந்தாலே அந்த ஒயனை பாப்ப அப்படின்னு சொன்னோன்னே ஜிமினும் பேக் எடுத்து எல்லா திங்ஸும் எடுத்து இந்த கபோர்ட்லேயும் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறான். அந்த பயம் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் அந்த பெட்டை விட்டு எந்திரிச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு படிக்கிறது இருக்கு, ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்க போய் உங்கள் ரூமில் போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாஹி தான் கால் பண்ணுறா. நீங்களே சொல்கிறீங்க, ஏய் சின்ன வயசில் கூட நீ அளவப்பியே அந்த பயலாடி. ஆமாடி, இப்பயும் என்னை பார்த்து பயப்படுறான்டி. இப்போ கூட அக்கா விட்டுரு விட்டுருண்டு அழுதுகிட்டு இருந்தா தெரியுமா? நான் தான் போனா போட்டும், சின்ன பையனா இருக்கானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏய் பாவம்டி. பாவம்லாம் பார்த்தா நம்ம மேலே ஏறி மிஞ்சிருவாங்க. இப்படியே தான் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே சொல்கிறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மா தான் டோர் நாக் பண்ணிட்டு ஏய் ஒயன் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. டைனிங் டேபிளில் உட்காந்துட்டீங்க. ஏய் என்னடி நீ மட்டும் வந்திருக்க? அப்போ நான் தானேம்மா வருவேன் எனக்கு சாப்பிடணும்னா. பக்கத்தில் ஜிம்மின் இருக்கால, அவனை கூப்பிட்டு வர மாட்டியா? என்ன கூப்பிட்டே இல்லைம்மா, அது மாதிரி அவனையும் கூப்பிட விட தானே. பாரு ஓயன், அவன் 11th படிக்கிறான். 11th ஆமாடி, அவனுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லி கொடுத்துரு. மாமாவும் உங்கள் அத்தையும் நம்மளை நம்பி தான் விட்டு போயிருக்காங்க. என்ன நம்பிலாம் இல்லைம்மா, உங்கள் 2 பேத்தையும் நம்பி தான். என்னமோ ஏன் தலையில் கட்டுறீங்க? ஏய் அவனுக்கு ஏதாவது டவுட்னா நீ தானே சொல்லி கொடுக்கணும். ஏன்னா டேடி இருப்போர்லடி. அம்மா டேடி இருப்போனா எனக்கு இருக்கிறதே என்னால முடியல, நான் இவனுக்கு வேற சொல்லணுமா? சரி ட்ரை பண்றேன். ட்ரை பண்றலாம் இல்ல, காலையில நீ தான் அவனை ஸ்கூலுக்கு கூட்டி போற. ஐயோ என்னாலாம் முடியாது. ஓயன் நீ கேட்டுட்டு ஸ்கூட்டி உனக்கு வேணுமா வேணாமா? அம்மா அம்மா ஸ்கூட்டி வேணுமா? அப்படின்னா அவனை கூட்டி போ. அம்மா கூட்டி போனா கிடைக்கும். சரி அப்புறம் தெரியுமில்லம்மா, 10 மணிக்குள்ள வந்தா தான் நான் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் டோர் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். என்னன்னு தெரியலடி, இந்த கொஞ்ச நாளாவே இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அம்மா எனக்கு நல்லா படிச்சாதாம்மா மண்டையில ஏறும். நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணா சத்தியமா நான் படிக்கவே முடியாதுமா. அதான் 10 மணிக்கு ஆனா அலோட்மா அப்படின்ட்டு நீங்களும் சொல்றீங்க.
சரி, நான் போய் ஜிமின கூட்டு வரேன் அப்படின்ட்டு உங்க அம்மா ஸ்டெப்ல போறாங்க. ஏய், உங்க அப்பா வந்தா ஃபுட் எடுத்து வைடி. போகையில கூட எனக்கு வேலை வச்சுட்டு தாம்மா போற அப்படின்ட்டு நீங்களும் கடுப்புல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அப்பதான் வர்றாங்க. என்னம்மா ஜிமின் எங்க? அப்பா, அம்மா கூட்டு வர போயிருக்காங்க. ஏன் பக்கத்து ரூம் நீ தானே, கூட்டு வர மாட்டியா? எல்லாம் சொல்லணுமா ஒயன்? பாரு ஒயன், முன்ன மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு எது கேட்டாலும் சொல்லி கொடுக்கணும். பாத்துக்க, முன்ன மாதிரி நடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டா அவ்வளவுதான் ஒயன். பா இல்லப்பா. என்ன இல்ல? பக்கத்து ரூம் தானே, சாப்பிட கூட்டியா இருந்தா என்ன? இப்போ ஒரு மாதிரி கத்துறாரு. வந்த அன்னைக்கு இவ்வளவுக்குன்னு திட்டு வாங்க வைக்கிறல. இருடா அவனை வச்சுக்கிறேன். அப்பா சாரிப்பா, இனிமே கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா உங்களுக்கு ஃபுட்டு. அம்மா வரட்டும். நீங்களும் கடுப்போடு சாப்பிட்றீங்க. மேலே தான் ஜிமின் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அவன் பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜிமின், ஓ, அவனும் எந்திரிச்சு பெட்டில் உட்காரான். பாப்பா சாப்பிடலாம். அடே அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றான். இல்லைப்பா டைம் ஆச்சு, பா சாப்பிட்டு போய் படுத்துக்கலாம். ஓகே ஆண்டி அப்படின்ட்டு ஜிமினை எந்திரிச்சு அவன் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜர் போட்டு கீழே இறங்கி வர்றான். என்னங்க நீங்கள் சாப்பிடலையா? ஏய், உங்கள் அப்பாவுக்கு ஃபுட் எடுத்து வைக்க சொன்னலடி. அம்மா சொன்னம்மா, அப்பா தான் நீ வந்தோன்னு சாப்பிட்டுக்கிறோம்னாங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் உள்ளே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கப்பா அப்படின்றாங்க. நீங்களும் ஜிமினை திரும்பி பார்க்குறீங்க. தைஸ் வரைக்கும் சாக்ஸ் போட்டு பனியன் மாதிரி போட்டிருக்கான். ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி சீவாம அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி அப்படியே ஒரு ரொட்டேட்டாகி விழுந்திருக்கு. என்ன என்ன இப்படி இருக்கான்? நீங்களும் கண்டுக்காம சாப்பிட்றீங்க. அவனும் கை கழுவிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காடுறான். அம்மாவும் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமினை நிமிந்து பார்த்தா அவன் ஃபேஸே தெரியல, ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றான். நீங்க அதெல்லாம் கண்டுக்கல, கல்ப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா தான் அவனுக்கு சிக்கன்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஏக்கத்தோட பாக்குறீங்க. எக்ஸ்ட்ரா சிக்கன் கேட்டா உங்க அத்தா எனக்கு கொடுக்க கூட மாட்டுது. இவனுக்கு பாரு, அள்ளி அள்ளி வைக்குது. வஞ்சகரி வஞ்சகரி ஆயா நீலாம். அம்மா, என்னடி தண்ணி வேணுமா? ஆமாம்மா, தண்ணி தான் வேணும். அதான் இருக்குல்ல, எடுத்து குடி. குடிக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. தண்ணி குடிச்சிட்டு உங்க பிளேட் எடுத்துட்டு கிச்சனுக்கு போய் தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த பிளேட்டையும் கழுவி வச்சுட்டு இருந்து வெளில வரீங்க. ஸ்டெப்ல தான் கால் எடுத்து வச்சிருப்பீங்க. உங்க அப்பா கூப்பிடுறாங்க. அப்பா இங்க வா. இமேன், இவனும் பாக்குறான். பாரு வயன், அவனுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் இதான் சொல்லி கொடுக்கணும். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல, அவனுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி கொடுக்கணும். உங்க அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. ஜிமின்ட்டே சொல்றாங்க, உனக்கு எதா இருந்தாலும் புக்லயா இருக்கட்டும், எந்த லெசன்ல டவுட்டா இருந்தாலும் ஒயன்ட்ட கேளு அப்படின்ட்டு உங்க அப்பாவும் சொல்றாங்க. ஜிமின்னு ஒரு மாதிரி தலையை ஆட்டுறான். போயன், நீங்களும் கடுப்பாயிட்டு போறீங்க. இவனுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா? தலையெழுத்து அப்படின்ட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டு உங்க பெட்ல போய் படுத்துக்கிறீங்க. போனதை அடுத்து செம்மையா பாட்டு கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் அவன் ரூமுக்கு போயிடறான். அவன் அங்க ஹெட்செட்டை போட்டு வைபா சாங் கேட்டுக்கிட்டு இருக்கான். கீழே உங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அவனோட போனை ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போயிருப்பான். உங்க ரூம்ல ஏதோ சவுண்டு கேக்குது. யாரோ முணங்குற மாதிரி, ஏதோ பேசுற மாதிரிலாம் கேக்குது. நல்லா வச்சு கேக்குறான், பட் புரியல. என் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அவன் ஹெட்செட்டை போட்டு சாங் கேட்டு அன்னைக்கு தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்க அம்மா தான் டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏய் பொய்யன், கிரும மாடி, டைம் ஆச்சு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ, வர்றேம்மா. பெட்ல எந்திரிச்சு உட்காடுறீங்க. அம்மையா தலை வலிக்குது அப்படின்ட்டு உங்க பெட்ல தான் கையை ஊண்டி பையன் எந்திரிச்சு, ஐயோ கத்திக்கிட்டே இருக்கேன், இது எங்க போச்சு அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கேன். ரொம்ப மாடி பாடி, டைம் ஆச்சு. டோரை ஓபன் பண்றாங்க. என்னம்மா? ஏய் கிரடி இப்படி இருக்க? கிளம்புல? கிளம்புறேன். இந்த காஃபி குடிச்சிட்டு சீக்கிரம் வா. இல்ல டோர் லாக் பண்ணிட்டு காஃபி எடுத்து குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பேக்லாம் எடுத்துட்டு கீழே வரீங்க. ஐ மீன் அவன் ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவன் பேக்லாம் ரெடியா கீழே வச்சிருக்கான். அவனே பாக்குறீங்க. என்ன இந்த பயந்தாங்குழி சீக்கிரமாவே கிளம்பிட்டான் போல. டேய் இல்லடா, சீக்கிரம் கிளம்பிட்டா. காலேஜ் போற நானே லேட்டா தானே எந்திரிக்கிறேன். டேய் அழுமூஞ்சி, நீடா சீக்கிரமாவே கிளம்பிட்டா. ஓ, ஃபர்ஸ்ட் டே போறல, அதான் சீக்கிரம் போற. யாராவது சொல்றா ராகிக் பண்ணா, என் பேரை சொல்லு, எல்லாம் விட்டுருவாங்க அப்படின்ட்டு உங்க பெருமையெல்லாம் எடுத்து விடுறீங்க. ஏய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிடு சீக்கிரம். ஏய் வாடா சாப்பிடலாம். நீங்களும் போய் டைனிங் டேபிள்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மி போதுமாப்பா? போதும் ஆண்டி. சின்ன பையனுக்கு அள்ளி வைமா, நல்லா சாப்பிட்டுட்டோம் நீங்களும் சொல்றீங்க. ஒயன் உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. அப்புறம் ஒயன், இன்னைக்கு உங்க அப்பா உனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்குறோம்னு இருக்காங்க. அம்மா எனக்கா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குடி. அம்மா என்னம்மா? உனக்கு தான். அம்மா என்ன வார்த்தை சொல்லியிருக்கம்மா? 12லே கேட்டேன், வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டேன். அட்லீஸ்ட் இப்பயாவது வாங்கி கொடுத்தே.
இப்ப கூட உனக்காண்டி வாங்கி குடுக்கலடி. எங்க ஜிமின் ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு தான். உன்ன கூட்டி போறதுக்காண்டி தான் உங்க அப்பா உனக்கு ஸ்கூட்டியே வாங்கி குடுக்குறாங்க. அத புரிஞ்சுக்க. என்ன? இவனுக்காண்டியா? ஜிமின திரும்பி பாக்குறீங்க. எதுவுமே கண்டுக்காம ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஏம்மா, பெத்த பொண்ணு உனக்கு முக்கியம் இல்ல? இந்த அழுமூஞ்சி உனக்கு முக்கியமா? நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பா வராங்க. என்ன வாங்கி கிளம்பிட்டியா? ஆ, அப்பா கிளம்பிட்டேன். ஜிமினும் பாக்குறான். ஜிமின், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் மாமா கூட்டி போறேன். நாளையில இருந்து ஒயின் கூட்டிட்டு போவா. ஆனா எனக்கு ஸ்கூட்டி வாங்கணும், ஜாலியா போலாம்ண்ணா. இவனையும் இழுத்துக்கிட்டு தான் போகணுமா அப்படின்ட்டு நீங்களே சாப்பிட்றீங்க. உங்க அப்பாவும் சாப்பிட்டு தான் உங்க 2 பேத்தையுமே ஃபர்ஸ்ட்டு ஜிமினோட ஸ்கூல் தான். நேத்தே அவனுக்கு அட்மிஷன்லாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டா போய் ஜாயின் பண்றான். நீங்க கார்ல வெயிட் பண்றீங்க. ஜிமின் தான் உள்ள கூட்டி போய் ஹெச்எம்டியும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் ஓகே சார் அப்படின்ட்டு உங்க அப்பா வெளில வந்து உங்களையும் காலேஜ்ல போய் விட்டுறாங்க. நீங்க சரியான அராத்து. வீட்ல மட்டும்தான். அதுவும் உங்க அப்பா முன்னாடி தான் அடக்க ஒடுக்கம்லாம். காலேஜ்னு போனா பஜாரிக்கு பஜாரி தான். உங்களுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு. மாஹி தான். ஏண்டி ஒயன், செகண்ட் இயர் படிக்கையில கூட இப்படி இல்லடி நீ. செகண்ட் இயர் எப்போ கம்ப்ளீட் பண்ணியோ அதுலேருந்து நீ மாறிட்டடி மாஹி. மாறினதுக்கு காரணமே நீ தானடி. இந்த பவர் இருக்க வரைக்கும் சொர்க்கம்டி. அது உண்மைதான் ஒயன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டு செம்மையா வைப் பண்ணிக்கிட்டே உங்கள் கிளாஸ் ரூமுக்கும் போவீங்க. இந்த சைடு ஜங்குக் தான் ஷர்ட்லாம் அயன் பண்ணியிருப்பான். அதெல்லாம் எடுத்து விட்டு இப்போ ஹேர்லாம் ஒரு மாதிரி ஃப்ளிக் பண்ணிட்டு அவனோட கிளாஸ்க்கும் உள்ள என்ட்ரு ஆகுறான். வாய்க்குள்ள ஜுங்கம் போட்டிருக்கான். ஒரு மாதிரி ஜங்க் பண்ணிக்கிட்டே லாஸ்ட் பெஞ்சில் யாருமே இல்லை. அதில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் பேக் வச்சுட்டு இந்த கிளாஸவே ஒரு மாதிரி பார்க்குறான். எல்லாமே நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லடா. பக்கம் ஹேண்ட்ஸம்மாக வேற இருக்கான். கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ் வரைக்கும் பேசுகிறாங்க. ஆனால் அதை எதுவும் கண்டுக்கல. இப்போ 3 பசங்க உள்ளுக்க வர்றாங்க. ஏய் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், என்னம்மா எல்லாம் அமைதியாக இருக்கீங்க? ஆ, எங்கள் அலப்பறை வந்தோன்னே சும்மா கல கல கலன்னு இருக்கும் பாரு. டேய் தூணு, நம்ம கிளாஸ்க்கு ஒரு புது பையன் வந்திருக்கான்டா. ஆ, நம்ம கிளாஸ்க்கா? அது அப்படி என்ன கேட்காம அவன் எப்படி கிளாஸ்க்குள்ள வரலாம்? ஆ, அவன் 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 பேர் என்ன, ஊர் என்ன, ஆ, எந்த ஏரியா அப்படின்ட்டு சும்மா அவன் மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு திருப்பிக்கிட்டு ஒரு மாதிரி கைகாலெல்லாம் அசைச்சிக்கிட்டு, ஏய் ஜானே தப்புறா, என்ன கேட்காம நம்ம கிளாஸுக்குள்ள வரலாமாடா? டேய் மயிறு, பெரிய மயிராடா. ஏய் மச்சான் ஜானே, இந்த கிளாஸே நம்மோட்டுடா. வெளில போகிறதுக்கும் வெளில வர்றதுக்கும் என்ன கேட்கணும். எனக்கு அப்புறம் நீ ஜானு உன்னை கேட்கணும்டா. அதுக்கப்புறம் விஷ்ணு, அதுக்கப்புறம் தான் நம்ம கேங்குடா. அவன் அவன் ஏய் ஹேலி, எவன்டி அவன்? ஆ, தோணு பின்னாடி உட்காந்துருக்கான் பாரா. பக்க அழகா இருக்கான்டா. பார்த்தோன்ன மயங்கிட்டியாடி? ஆ, அழகா இருக்கான்டா. ஏய், அழகெல்லாம் பார்த்தா அப்ப இன்னெல்லாம் என்னடி சொல்லுவ? அழகுக்கே அழகு சேர்ப்பண்டினா. அதெல்லாம் இருக்கட்டும், உன் பெஞ்சில தான் உட்காந்துருக்கான். நான் சொன்ன என் பெஞ்சிலையா கேட்டு உட்காந்தான். ஏய் ஜானே, இந்த கிளாஸ்க்குள்ள வந்ததே தப்பு இல்லாம நம்ம சீட்ல உட்காந்துருக்கானா அவனுக்கு என்னத்துக்கு மஞ்சா கழுப்பு இருக்கான். வாங்கடா அப்படின்ட்டு அவனுங்களும் போறாங்க. யாரா நீ? நல்ல தைரியம் இருந்தா என் பெஞ்சு மேல உட்காந்துருப்ப. இந்த பெஞ்சு மேல ஏறி உட்காந்து காலை ஒரு மாதிரி விரிச்சுக்கிட்டு கேக்குறான். ஏய் உன்னத்தாண்டா. அவன் பேர் என்னடா? காத்து மயிர்ல விழுகல. மயிறு வச்சான் ஜானு பாத்தியாடா? திமிரு இருந்தா நம்மளுக்கே எடுத்து பேசுவான். பேசிக்கிட்டு இருக்கலே மேம் வந்துடுறாங்க. டேய் தூணு, மேம் வந்துட்டாங்கடா. ஐயா, நாட்டுக்கு இந்த குண்டு பூசணிக்கா வருது. நல்ல மண்டையை பாரு, நடக்க சொன்னா உருண்டுகிட்டு வருதுடா மச்சான். முதல்ல இறங்கி உட்கார்றா. ஏய் இல்லடா, மேம் போய்கிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன். அப்புறம் வச்சலும் ஏன் இப்போ புடுங்கினாலும் இருந்து ஒன்னும் புடுங்க முடியாது. மச்சான் ஜானு பராவே அப்படி பேசுறானே. பின்னாடி என்ன சவுண்டு? இவத்தால தாங்க முடியலையே. தோணு வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டியா? மேம் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, புது பையன் வந்திருக்கானா அதான் நான் ஏதுன்னு விசாரிச்சேன் மேம். இங்க நான் மேமா நீ மேமாடா? ஐயோ மேம், உங்களுக்கு வாய் வலிச்சிருமோன்னு தான் என் மனசு வலிக்காம அதை உங்ககிட்ட கேட்டு சொல்லலான்னு. மூட்டு படி. தேங்க்யூ மேம். ஜிமினை கூப்பிட்டு அவனை இன்ட்ரோ பண்ண சொல்றாங்க. ஜிமினும் இன்ட்ரோ பண்றான். ஏன் வச்சா ஜானு, அவன் பேரு பார்க் ஜிமினாண்டா. ஓ, இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கானாண்டா. அவனும் அவனை இன்ட்ரோ கொடுத்துட்டு போய் சீட்ல உட்காந்துக்கிறான். எங்களுக்கே சீட்டு பத்தல, இவனை மாத்தி விடுங்க மேம். மூடிக்கிட்டு உட்காரு. ஏன் வச்சா ஜானு, இந்த குண்டு பூசணிக்க கூட நம்மோட சொல்லுதுடா. என்னன்னு தெரியல, என்கிட்ட பார்த்துருச்சா என்ன மச்சா தெரியல. கேடா பேசிக்கிட்டு இருக்க. என்ன
மேம் வீட்ல என்ன பூந்துட்டியா என்ன அவன்கிட்ட பாக்குறதுக்கு? மச்சான் ஜானு அவன் என்னமோ பேசுறான்டா. ஆமா மௌனம். ஜிமினை பாக்குறான். கலா பார்த்து சிரிக்கிறான். டேய் ஜானு, இவன் என்ன தெரியுமா சொன்னா? வாய முட்டுறா. மச்சான், அன்னைக்கு கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அவன் 2 கொஸ்டின் ஜிமினை கேக்குறாங்க. அவனும் ஆன்சர் பண்றான். நாம உன்னை கேட்டா முழிக்கிறான். ஜிமின் தான் எழுதி இத விடான்னு சொல்றான். அவனும் சொல்றான், என்ன தோன் ஆன்சர்லாம் பண்ற? ஐயா மேம் படிச்சேன் மேம். படிச்சதுல நல்லா தான் இருக்கு. நாளைக்கு டெஸ்ட்டுக்கும் படிச்சிரு. ஐயோ படிக்காம இருந்துக்கலாம் போலயே அப்படின்ட்டு அவனும் உட்காந்துறான். அன்னைக்கு அந்த மேமும் போயிடுறாங்க. திரும்பி சாமமும் தான் ஜிமினாவும் பாக்குறான். பேக்லாம் எடுத்துட்டு அவன் போன் எடுத்துட்டு உள்ள போறான். மச்சான் ஜானு, அவன் போன் வச்சிருக்கான்டா. போன்லாம் வச்சிருக்க மாட்டான்டா. மச்சான் நான் பார்த்தேன்டா. இப்ப போனாங்களடா மேம், அவங்க தான் ஜிமினை கூப்பிட்டு இவங்க கேபினுக்கு கூட்டி போறாங்க. அப்ப அந்த மேமை பார்த்தோன்னே ஜிமினை போன் எடுத்து உள்ள வச்சுக்கிறான். இவங்க 3 பேருமே ஜாமான் சும்மா இருக்க முடியாம ஜிமினை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. அப்ப ஜிமின் இந்த மேம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு ஜிமின், நீ எதனால இருந்து உங்க ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி வந்திருக்கேன்னு தெரியும். இங்க இருக்க மாதிரி இங்கெல்லாம் பண்ணிடக்கூடாது. இந்த ஸ்கூல்ல விட்டும் போனேன்னா நாங்க உங்களுக்கு ஒரு ரெட் கலர் சிம்பிள் கொடுத்துருவோம். அப்ப நீங்க எந்த கிளைக்கும் ஸ்கூல் படிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. மச்சான், இவன் படிச்ச ஸ்கூல்லயே சும்மா பொறுக்கியா இருந்திருப்பான் போல மச்சான். ஒரு ஆளைய பொழந்துட்டு தான் இங்க வந்திருப்பான் போல மச்சான். நம்ம தான் வாய கொடுத்துட்டோம் போல. டேய் அது நீடா, நாங்கல்ல. ஐயோ மச்சான், எனக்கு பயமா இருக்கு. ஒன்று தெரியுமா மச்சான் அப்படின்ட்டு சாமான்ட்ட சொல்லியிருப்பாளடா அந்த மேம். அதெல்லாம் சொல்றான். மச்சான் நிஜமாவே சொன்னான்டா. இன்னும் கேட்டு ஜிமி வெளியில வர பார்த்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கண்டுக்காம ஸ்ட்ரூம் சைடு போனா. ஏய் அதான் எல்லாம் கேட்டு அப்புறம் என்னடா தெரியாத மாதிரி போறீங்க? மச்சான் ஜானே, அவட்ட தான் ஏதோ பேசுற மாதிரி இருக்குடா. டேய் கண்டிக்காம அப்படியே நடந்துக்கிட்டே இருடா. ஆமா, அவன் பேரு தோணு தானே? ஜான் விஷ்ணு. இப்ப மட்டும் நீங்க நிக்கல, அப்புறம் தோணு சுச்சு போறதுக்கு கொஞ்சம் இருக்காது. டிங்கு டிங்கு ஆட்டவும் முடியாது, சிங்கிரும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். ஐயோ அம்மா அப்படின்ட்டு திரும்புறான். ஜிமின் பார்த்து சிரிக்கிறான். மச்சான் வெள்ளங்க பிடிச்சவனா இருப்பான் போலடாடே. நான் தான் வாயை குத்து மாட்டிக்கிட்டேனா. ஜிமினும் அவங்கள பார்த்தபடியே நடந்து அவங்க கிட்ட போய் நிக்கிறான். அம்மா காலை பேர் கேட்டல. என் பேர் பாக் ஜிமின். நான் இந்த ஸ்கூல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனோட டீட்டெயிலை பூரா சொல்றான். சாமாமா அவனுக்கு பிள்ளை பீதி ஆகுது. சின்ன வயசுலேருந்து அவ என்னெல்லாம் பண்ணி என்னெல்லாம் சேட்டை பண்ணி யாரெல்லாம் பொழந்தான், எதனால இங்கே வந்தான், எல்லா டீட்டெயிலும் சொல்கிறான். எனக்கு என்னமோ நீங்கள் 3 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சா எனக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறதுல மச்சான் ஜெமினே அப்படின்ட்டு கை கொடுக்குறான். ஓகே ஓகே, எனக்கு அவனை தோடன்னு கூப்பிட்றது பிடிக்கல. நிலந்து அவன் பேர் சாம்பா அம்மாவன். நான் அது சாம்பா அம்மாவனா? நான் என்ன சாம்பல்ல இருந்து முக்கிட்டு வந்தனாடா? அப்படித்தான்டா இருக்க அப்படின்ட்டு அவங்களுக்கு குட்டி குட்டி அண்ணா போகுது. இப்படி டைம் ஸ்கிப் ஆகிதான் லஞ்ச் எல்லாம் அவங்க ஆன்ட்டி கொடுத்து விட்டுருப்பாங்க. சாப்பிட்றான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஜிமினுக்கு ஃபோன் இருக்குது. உங்க அப்பாவுக்கு தெரியும், அதனால அவனுக்கு கேப் புக் பண்ணியிருப்பாங்க. அவனும் வீட்டுக்கு வந்துடுறான். நீங்க எப்பயும் போல மாதிரி பஸ்ல வந்துடுறீங்க. உங்க மாஹி நீங்களும் தான் பேசிக்கிட்டே வர்றீங்க. ஒயன் நான் வாங்க போறேன்டி, உனக்கு இது வேணுமா? மாஹி எனக்கும்டி, நான் எப்படியாவது வீட்டில் எங்கள் அம்மாட்ட காசு வாங்கி நாளைக்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரிடி. ஒயன் உங்கள் வீட்டில் ஸ்கூட்டி நிற்குதுடி. எங்கள் வீட்லையா? அப்படின்னு நீங்களும் அந்த கேட்டுக்கிட்ட போய் எட்டி பார்க்குறீங்க. ஒயன் அதுவும் உனக்கு பிடிச்ச கலருடி. மாஹி ஆமாடி, எங்கள் வீட்டில் இந்த அழுமூஞ்சி வந்திருக்கால, அவனை ஏற்றிக்கிட்டு போகணுமா, அதுக்காண்டி ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்கடி. நான் இவ்வளோ நாள் கேட்டேன்ல, ஆனால் எங்கள் வீட்டில் வாங்கி கொடுக்காம அவன் வந்தோன்னு வாங்கி கொடுக்குறாங்கடி. அது மட்டும் இல்லடி, அவன் என்னை விட சின்ன பையன், அவனை நான் மாமான்னு கூப்பிடணுமா? என்னடி சொல்கிற? அவனவா? ஆமாடி, என்ன பண்ணுறது, அதெல்லாம் என் அப்பா இருக்கையில் மட்டும்தான். அப்புறம் நான் அவனை போட வளமா கூப்பிடுவேன். என்னை விட பொடி போயிண்டி. அவன் இன்னமும் என்னை பார்த்து பயப்படுறான். அவங்க வீட்டில் இருந்து ஏன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அவன் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லடி, நான் தான் சொல்லி கொடுக்கணுமா, அதுதான் எனக்கு பெரிய தலைவலி. என்னடி சொல்கிற? நான் என் அம்மாட்ட சொல்லிட்டேன், 10 மணி வரைக்கும் தான் அலவுட், அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் அலோவ் பண்ணுறதே இல்லடி. ஆமாடி, நம்ம நிம்மதி போயிடும் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவளும் போயிடான். நீங்கள் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பைக்கை பார்க்குறீங்க. உங்களுக்குன்னு பிடிச்ச கலரு
போய் அத கிஸ் பண்றீங்க. ஒரு மாரி கிளட்ச்லாம் தொட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்க கையெல்லாம் அப்படியே ஹாப்பினஸ்ல நடுங்குது. உங்க கண்ல ஆனந்த கண்ணீரே வருது. காலிங் பெல்ல தான் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என் அம்மாவுக்கு எத்தன தடவ தான் சொல்றது? இந்த டயத்துல நான் வருவேன், காலிங் பெல் பக்கத்திலேயே இருமா அப்படின்னு. இப்ப வேற ஸ்கூட்டி இருக்கு. என் கை வேற அரிக்குதே. ஐயோ! தாங்க முடியலையே அப்படின்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க. இப்பதான் ஜிமினுக்கு ஓப்பன் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த சவுண்டு கேட்டு ஜிமின் தான் வந்து ஓப்பன் பண்றான். அம்மா உனக்கு எத்தன தடவ சொல்றது? டோர் ஓப்பன் பண்ணு. அலமுஞ்சி நீயாடா? சரி தள்ளு தள்ளு. ஆமாங்கடா. அவனும் கிச்சன் சைடு பாக்குறான். இந்தா இந்த பேக் போய் ரூம்ல வச்சுட்டு. என்னடா பாக்குற? தூக்கி போடுறீங்க. அவனும் கேட்ச் பண்ணிக்கிறான். நீங்க தான் கிச்சனுக்குள்ள ஓடுறீங்க. அம்மா என்னடி வந்துட்டியா? நான் தான் காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வந்து டோர் ஓப்பன் பண்ண மாட்டியா? எனக்கு கிச்சனுக்குள்ள வேலை இருக்குடி. உனக்கு இருக்கும். சரி சரி கீ குடுமா. என்னடி? ஸ்கூட்டி சாவி குடுமா. என்கிட்ட இல்லடி. உங்க அப்பா தான் கொண்டு போயிருக்காரு. அம்மா அவர் எதுக்குமா கொண்டு போனாரு? ஸ்கூட்டி எனக்கு தானம்மா. ஓட்டி பார்க்க வேணாமா? எல்லாம் சரியா இருக்கான்னு. ஆல்ரெடி உங்க அப்பா எல்லாம் பார்த்துட்டாரு. நீ ஏதாவது பண்ணுவேன்னு தான் அவர் கையோட கொண்டு போயிட்டாரு. ஏம்மா அப்படி பண்ற? போ ஃப்ரெஷ் அப் ஆகு போ. இதை வேணா சொல்லி தொலைங்க. நீங்களும் உங்க ரூமுக்கு தான் போறீங்க. பார்த்தா உங்க டோர் கிட்ட தான் உங்க பேக் வச்சுட்டு அவன் உள்ள போயிட்டான் போல. நீங்களும் பார்த்துட்டு அவனோட டோரை லாக் பண்றீங்க. ஏன்னா தள்ளி இருப்பீங்க. அவன் லாக் பண்ணியிருப்பான். அதனால டோரை போட்டு தொட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் செம்ம காண்டாயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு என்னடி? என்னது? என்னடியா? உனக்கு எவ்வளோ தைரியம்டா? உன்னை விட வயசுல மூப்பா இருக்கிறவள என்னை பார்த்து என்னடின்டுவ? என்னடா குளிர் விட்டு போச்சா? ஆ சின்ன பையன் நானும் அடிக்க கூடாதே. ரொம்ப அழ வச்சுட்டோமே. இப்ப பாவம்னு விட்டா என்னவே திமுறா பேசுற? ஆ என்னடின்றியாடா? அவன் கையை பிடிக்கிறீங்க. அவன் ஷர்ட்லாம் கழட்டிட்டு பாக்ஸரோட இருக்கான். இதை பத்தியெல்லாம் நீங்க கவலையே படல. அவன் கையை பிடிச்சி ஒரு மாதிரி பின்னாடி லாக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னடி சொல்லுவ? அவனை போய் வால்ல லாக் பண்றீங்க. எப்படின்னா நீங்க அவனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவனை வந்து வால் அப்படியே ஆப்போசிட்ல ஹெட் ஆகுற மாதிரி நீ சொல்லுவியாடா அப்படின்ட்டு அவன் தலையிலே ஒரு மாதிரி தட்டுறீங்க. அவனும் அமைதியா இருக்கான். சொல்லுவியாடா சொல்லுவியாடான்னு அவன் கையை போட்டு ஒரு மாதிரி முறுக்குறீங்க. உங்க காலை வச்சு அவன் டிக்கிலேயே ஒரு மாதிரி கிக் பண்றீங்க. நானும் சின்ன பையன்னு பார்த்தா ஆ என்ன ஓவரா பண்ற அப்படின்ட்டு உங்க ஹேண்ட் எடுத்து அவன் பேக்லேயே சப்பு சப்புன்னு அடிக்கிறீங்க. டார்ச்சர் பண்றாளே. இனிமே நீ டீ சொல்லுவியாடா அப்படின்ட்டு அவனை அடிச்சுட்டு அவங்க கையை எடுத்துடுறீங்க. அவனும் உங்களே ஒரு மாதிரி லுக்கு விட்டு பார்க்குறான். என்னடா அப்படி பார்க்குற? கண்ணு முள்ளை நோண்டிடுவேன். அவனுக்கு கிட்ட போய் சொல்றீங்க. இன்னொரு தடவை என்னை டீ போட்டு கூப்பிடு. அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்ட்டு நீங்களும் வெளியில் போய் அவங்க டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு அங்கே செல்ஃப்லேயும் வச்சுட்டு எப்பயும் போல் மாதிரி ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உங்கள் கபோர்டை ஓப்பன் பண்ணி எப்பயும் போல் கட்டுறதவே கட்டிட்டு கீழே போய் ஷோபாவில் உட்காந்துட்டு அம்மா காஃபிமா தலைவலிக்குது அப்படின்றீங்க. அவங்க அம்மா கொண்டு வந்து இந்த ஜிமினுக்கு போய் குடி அப்படின்றாங்க. என்னாலாம் கொடுக்க முடியாது. நீ போய் கொடுத்துக்க. ஏன் நீ மட்டும் கொடுக்கல உங்கள் அப்பாட்டே கால் பண்ணி சொல்லிடுவேண்டி. என்னம்மா அப்போ சொல்லி என்ன மிரட்டுறியா? இருமா எனக்கும் காலை வரல. அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் காஃபி எடுத்துக்கிட்டு ஜிமினுக்கு காஃபி எடுத்துகிட்டு அவன் டோர் தான் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜிமின் இல்லை. அவன் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவன் பெட்டில் போய் படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவனும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வர்றான். என்னடா தம்பி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போல. இந்தா காஃபி கொடுத்தாங்க குடி. அவனும் கபோர்டை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாம நீங்க காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவனும் அந்த காஃபி கப் எடுத்து உங்களை பார்க்குறான். நீங்க அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னொரு ஹேண்டை அவங்க ஹெட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி படுத்துக்கிட்டே காஃபி சைடாக படுத்துருக்கீங்க. டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஒரு மாதிரி கால் அசைஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆப் சைடு தானே கட்டியிருப்பீங்க. நீங்கள் காலில் போட்டிருக்க கொலுசு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு காஃபியும் தீந்துருச்சு. எந்திரிச்சு குடிச்சிட்டியாடா? உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணை நோண்டிடுவேன். என்னை பார்த்தாவே பயப்படுவ. இப்பெல்லாம் என்னை கண்ணை பார்க்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு. இங்கே தானே இருக்க. இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஆனோன்னே பழைய ஒயின் உனக்கு எட்டி பாப்பா அப்படின்ட்டு நீ ஏன் காஃபி கப்பை கீழே கொண்டு வந்துரு அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகிறீங்க. அதான் உங்கள் அப்பா வெளில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நீங்கள் மட்டும் உங்கள் காஃபி கப்பை கொண்டுட்டு ஜிமின் அவனோட காஃபி கப் கொண்டாந்தா கண்டிப்பாக உங்களுக்கு திட்டு விழுகும் அப்படின்ட்டு டோருக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு அகைன் உள்ளே போகிறீங்க. மீனும் பார்க்குறான். டீ குடிச்சிட்டியா என்னடா?
இவன் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீ போதும் குடிச்சது அப்படின்ட்டு அந்த காஃபி கப்பை வாங்கிக்கிட்டு கீழேயும் போறீங்க. அவன் லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டு அவன் பெட்டை போய் பார்க்குறான். அந்த பெட்டில் போய் தொப்புன்னு விழுகுறான். காலு கையெல்லாம் ஒரு மாதிரி விரிச்சிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் அப்பா கீழே வந்துட்டாங்கடா, கண்டிப்பாக ஏதாவது ஒர்க் கொடுப்பாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க. எங்களுக்கு கடுப்பாயிட்டு எதுக்குமா அப்போ சீக்கிரம் வந்தாரு? ஆமாடி, உங்க அப்பா வந்தா தானே கிச்சனுக்கே வருவ, இல்லாட்டி நீ எப்படி வருவ? அதான் தெரியுதுல்ல, என்ன வேலை பார்க்கணும். உங்க அம்மா சொல்றாங்க வேலை பார்க்குறீங்க. டைம் ஸ்கிப் ஆகி குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிளுக்கும் வச்சுட்டு உங்க அப்பாவும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஹாலில் வந்து தான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. உங்க அம்மா தான் மேலே வந்து உங்களையும் ஜிமினியும் சாப்பிட கூப்பிடுறாங்க. 2 பேருமே கீழே தான் வர்றீங்க. உங்க அப்பா ஆல்ரெடி டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. உங்க அம்மா தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு கிச்சனுக்கு 2 பேரும் போறீங்க. ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு, ஆமா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போனியடா, என்ன எந்த பேராவது பார்த்தியா? சொல்லுடா, பிடிச்சா சொல்லு, அக்கா இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா. அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கையவே ஒரு மாதிரி பணையிறான். சொல்லுடா. நீ கவலைலாம் படாத மூஞ்சி, நம்மளுக்கு தேவையான ஆள் இருக்காங்க. எதா இருந்தாலும் ஒரு கால் பண்ணா போதும். நான் சொன்னா உனக்கு மரியாதை அப்படி கிடைக்கும் ஜிமின் அப்படின்ட்டு உங்களை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த வர்றேம்மா. சரி சரி வாடா. கையை கழுவிட்டு போயிடுறீங்க. ஜிமின் தான் அவங்கள திரும்பி பார்க்குறான். ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணிக்கிட்டே போறீங்க. அவனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளில தான் வரான். உங்க அப்பா பார்த்தோன்னே அவங்க நடையெல்லாம் கம்மியா ஸ்லோவாகி அந்த டைனிங் டேபிளையும் போய் உட்காடுறீங்க. நான் நீ காலேஜ்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுப்பா. அப்பா ஃபீஸ்லாம் கட்டிட்டேன். தெரியும்ப்பா. ஜிமினும் உட்காந்து சாப்பிட்றான். ஜிமின் உனக்கு எப்படா போச்சு? நல்லா போச்சு மாமா. வேற எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை மாமா. அவனும் சாப்பிட்றான். ஜிமின் அவனும் திரும்பி உங்கள் அப்பாவை பார்க்குறான். ஓயன் அப்பா. ஜிமின் காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஜிமினுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீயும் உன் கிளாஸ் ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. நீங்களே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு ஜிமினை பார்த்து முறைக்கிறீங்க. எதுவுமே கண்டுக்காம அவன் வாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்கள் மாமாவும் உங்கள் அத்தையும் நம்மளை நம்பி விட்டு போயிருக்காங்க. அவனுக்கு எதாக இருந்தாலும் இப்போ சமயத்தில் நீ தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிடுறாங்க. நீங்களே ஓகே பண்ணுறீங்க. ஜிமின் உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா கிளாஸில்? ஆமாண்ணா. அவனு தலையாட்டுறான். சாப்பிட்டு வாயன் அவனுக்கு சொல்லிக் கொடு அப்படின்றாங்க. அப்பா டைம் ஆச்சு. அப்பாவும் டைம் பார்க்குறாங்க. அதெல்லாம் டைம் இருக்கு, சாப்பிட்டு சொல்லிக் கொடு அப்படின்றாங்க. நீங்களும் கடுப்பாயிட்டு சாப்பிட்டு கை கழுவ போறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், அம்மா டைம் ஆச்சுமா, என்ன சொல்லியிருக்கேன் 10 மணிக்குள்ளனா ஓகே, அதுக்கப்புறம் என்னால் முடியாது. வந்தால என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. மணி 8:45 தாண்டி ஆகுது. அம்மா எனக்கு நான் வெளில பார்க்க வேணாமா? எனக்கும் தானே இருக்கு. அது உங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டியது தானே, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு உங்கள் அம்மா வெளில போயிடுறாங்க. நீங்களும் காண்டாயிட்டு கையெல்லாம் கிச்சனை விட்டு வெளில வரீங்க. வயன் அப்பா ரூமில் ஸ்கூட்டி சாவி இருக்கு, போய் எடுத்துக்கப்போ அப்படின்றாங்க. அவ்வளோ ஹாப்பியா தாங்கவே முடியல. இதுக்கு தான் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. குட்டு குட்டுன்னு போய் உங்கள் அம்மாவோட ரூமுக்கு போகிறீங்க. செல்ஃபில் ஒரு டெடிபேர் போட்டு ஸ்கூட்டி சாவி இருக்கு பார்த்தோன்னா அவ்வளோ ஹாப்பி. எடுத்து அந்த டெடிபேருக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாரியவே ஒரு மாதிரி பிடிச்சி ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில வரீங்க. வயன் காலைல ஜிமினை நீ தான் கூட்டி போகணும், போ உன்னோட லெசன் எடுத்து படிச்சுட்டு ஜிமினுக்கும் சொல்லிக் கொடு அப்படின்ட்டு போகிறாங்க. கடுப்பாகுது. என்ன பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களோட ஒர்க்கும் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அவன் பேக்கை தூக்கிட்டு உங்கள் ரூமுக்கு வர்றான். என்ன டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டிருக்கும். நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. வாடா. அவனும் வர்றான். உங்கள் பேக்கை தான் தள்ளி வச்சுட்டு அவன் பேக் வச்சுட்டு உங்கள் பெட்டில் உட்காந்துக்கிறான். இங்கே பாருடா அல்ல மூஞ்சி, உனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கரெக்டாக 10 மணிக்குள்ளே தான் சொல்கிறேன். 9:30 வரைக்கும் தான் உன்னோட டைம். அதுக்கப்புறம் என் ரூமுக்கு வந்து எந்த டவுட்டும் நீ கேட்க வரக்கூடாது. இப்படி வந்தேன்னா உனக்கு செம்ம கோவம் வந்துடும். உனக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறீங்க. ஒன்றும் எதுவுமே கண்டுக்காம அவன் பேக் ஓப்பன் பண்ணி அவன் புக் எடுத்து இதை சொல்லிக் கொடு அப்படின்றான். டப்பாயிட்டு நீங்களே சொல்லிக் கொடுக்குறீங்க. ஏதாவது டவுட்டுன்னா கேள்றா அப்படின்ட்டு உங்களோட லெசனை கவனிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் மாஹி கால் பண்ணுறா. அவள் கூட சிரிச்சுட்டு அவளும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நீங்கள் மாற்றி மாற்றி உங்களுக்கு தெரியாத ஷேர் பண்ணிக்கிடுவீங்க. டைம் ஆகுது. ஜிமினை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். டைமும் பார்க்குறீங்க. டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சாடா? அவனே பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்தா நோட்டில் தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தலையிலே நங்குன்னு கொட்டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்ன சொல்லி கொடுத்தா நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படியே பட சொன்னேன் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் போய் கிழிச்சிட்டு இப்படி போட்டு தொலை, நீ ஒழுங்கா போலாட்டி என் அப்பா எனக்கு கொண்டே போடுவான் அப்படின்ட்டு அவன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வந்து போட்டு தொலைடா வர்ற மண்டு
நல்ல பேக்கப் பாரு அப்படின்ட்டு அப்படி டிக்கில ஒரு அடி அடிக்கிறீங்க. திரும்பி உங்கள பார்க்குறான். என்னடா? என்ன பார்க்குற? கோவம் வருதா? அப்படின்ட்டு அகைன் அடிக்கிறீங்க. பிச்சிருவேன். ஏய் ஒயன் என்னடி பேசிக்கிட்டு இருக்க? அதுவாடி என் மாமா பையன் அழுமூஞ்சி இருக்கால, அதான் ஜெமின். என்னை பார்த்து பயப்படுவானே சின்ன வயசுல. ஓ என்னை விட்டுரு விட்டு அழுவான்ல, அவன் தாண்டி. உனக்கு தான் ஒண்ணுமே தெரிலடி, சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஏய் டைம்டி, என்ன 1/4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளவே படிச்சா என்ன படிக்கலன்னா எனக்கு என்ன, அனுப்பிவிட்ற வேண்டியதான். என்ன என் அப்பா தொல்லை தான் தாங்க முடியல அப்படின்ட்டு நீங்களே பேசி அப்பப்போ ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு அதையும் நோட் பண்ணுறீங்க. நேரத்தில் அவன் முடிச்சுட்டு உங்கள்கிட்டையும் காட்டுறான். டீ அதுக்கப்புறம் என்ன? ஆ டெஸ்ட்டுக்கு படிக்கணும். என்ன படிக்கணும் காட்டுறான். இதானே? ம் படிச்சு தொலைடா. அவனும் படிச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். முடிஞ்சிச்சு கிளம்பு. அவங்களே பார்க்குறான். என்னடா அடி கொடுக்கணுமா? பேக் எடுத்துகிட்டு போடா. மீனும் அவன் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு அவன் பேக்கை தூக்கிட்டு வெளில போயிடான். போன செகண்ட் தான் டோர் டம்முன்னு சாத்துறீங்க. லைட்டை பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறீங்க. இந்த சைடு ஜிமின் அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. பேசிட்டு அவன் எப்பயும் போல மாதிரி ஃபோனை பார்த்துட்டு தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல மாதிரி உங்கள் அம்மா தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்களே எழுந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு கீழே தான் வர்றீங்க. ஆல்ரெடி ஜிமின் ரெடி ஆகி ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கான். நீங்களும் வேகமாக சாப்பிட்டு கையில் பார்க்குறீங்க ஸ்கூட்டி சாவி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஓவராக ஊர் சுற்றுறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டியை கூட வாங்கி அவங்க ரிலேட்டிவ்க்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் உங்கள் அம்மாட்ட பாய் சொல்லிட்டு ஏய் பார்த்து ஓட்டணும் உங்கள் அப்பா சொல்லிட்டு காலையிலே போயிட்டாங்க. நீ எங்கிட்டு முட்டினாலும் பரவாயில்ல, இவனை எங்கேயும் போட்டுறாதடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கத்தி சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் அண்ணன் பையன் தானே, சேஃபாக கூட்டு போயிட்டு சேஃபாக வரேன். இல்லை போவிடுமா, ரொம்ப நாள் ஆச்சு போட்டி. இவனோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஏய் அவனை என்னடி இப்போ இழுத்துட்டு போற? அம்மா உங்கள் அண்ணன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு கூட்டிட்டு ஸ்கூட்டி தான் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பேக்கை தூக்கி ஜிம்மின்ட்ட கொடுத்துறீங்க. இங்க பாரு ஜிமின், அக்கா ஸ்கூட்டி செம்ம ஃபாஸ்டா பண்ணுவேன், பயப்படாத, உன்னை கீழெல்லாம் விட்டுற மாட்டேன்டா அப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு ஏறி உட்காரன்னு சொல்றீங்க. அவனும் டபுள் சைடு போட்டு என்னை பிடிச்சிக்கடா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு திருக்கு தான் ஜிம்மனோட ஹேண்டு உங்க ஹிப்பை கிரிப்பா பிடிக்கிறான். ஆ ஏய் என்னடா டைட்டா பிடிக்கிற? சரி சரி பிடிச்சிக்க, அப்புறம் விழுந்துட்டேன்னா உங்க அத்தைக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு தான் செம்ம ஃபாஸ்டா ஓட்டிட்டு இவனோட ஸ்கூலுக்கையும் ஸ்டாப் பண்றீங்க. ஆ இறங்குடா. எப்படிடா என்னோட ஸ்கூட்டி நல்லா ஓட்டுனா அப்படின்ட்டு ஜிம்மினை கேட்குறீங்க. எந்த பதிலும் சொல்லாமல் உங்கள் பேக்கை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவன் உள்ளே போகிறான். என்ன நம்ம இது பேசினாலும் பேச மாட்றான், ஒரு வேளை நம்மளுக்கு பயமாக இருக்கும் போல அப்படின்ட்டு மகி அப்படின்ட்டு உங்கள் ஸ்கூட்டி ஓடிட்டு உங்கள் காலேஜுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுட்டெலாம் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க. மாகி வச்சுலாம் ஸ்கூட்டிலே ஒரு மாதிரி ரவுண்ட் அடிக்கிறீங்க. செம்மையா என்ஜாய் பண்றான். இந்த சைடு ஜிமின் அவனோட கிளாஸ்க்குள்ளேயும் போயிருப்பான். பார்த்தா ஜாமமாவும் தான் ஜானு விஷ்ணுட்டுலாம் ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஜிமினும் போய் உட்காடுறான். மச்சான் ஜிமின் என்னடா டெஸ்ட்டுக்கு படிச்சியா? படிச்சிட்டேன் மச்சான். படிச்சியா? ஏடா நீ படிக்கல? படிச்சேனே. தோணு படிச்சியாப்பா? ஏ ஆயா அம்மாடா, புது ஃப்ரெண்டெல்லாம் வந்து அசிங்கப்படக்கூடாதுடா, எப்படா பச்சைன்னு சொல்லணும். ஜெமின் பச்சாண்டா. இப்படி டைம் ஸ்கிப் ஆகி வந்து டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெமின் நான் வாட்டில் எழுதிக்கிட்டு இருக்கேன், நானும் கூட எழுதிக்கிட்டு இருக்கான். விஷ்ணு எல்லாம் நம்ம சாம்பமும் தான் கெத்து மயிர விடாம என்னத்தான் எழுதுறதுன்னு தெரியலையே, எல்லாம் எழுதுறாங்களே. கொஞ்சம் கண்ணை காட்டுடா. இதுல உங்க கெத்து மயிர காட்டுறா. என்ன சொன்னீங்க? இந்த டைட்டில் வாங்கன்னு தெரியாதா மச்சான்? டே மச்சான் குண்டு பூசணிக்கான சட்னி ஆகிக்கிறேன்டா டே மச்சான். ஐயோ கடைசி நேரத்துல கைய வரிக்கிறாங்களே. இங்க திரும்பி பார்த்தா ஜெமின் எழுதிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பாவமில்ல ஜெமினா மச்சான் ஜெமின். என்னடா எல்லாம் பச்சியா? டேய் போய் முறோம். என்ன காட்டணும் அவ்வளவுதானே? ஆமா மச்சான். எந்த கொஸ்டின் தெரியல, எல்லாமே தான் தெரியலையே. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. டேய் மொத்தமாவே 10 தான்டா கொடுத்துருக்காங்க. அந்த 10 தான்டா. ஜிமின் லைட்டா சிரிக்கிறான். பச்சது என்னடா ஆச்சு? மறந்து போச்சுடா. வச்சுட்டே இருந்தேன், கொஞ்சம் தூரம் ஒதுக்கி வச்சுட்டேம்மா, அதான் திருப்பி ஆக்கின்னு எடுத்து வைக்க முடியல மொத்தா அப்படின்ட்டு அவன் டெஸ்ட் பேப்பரை சமவனுக்கும் காட்டுறான். இந்த சைடு உங்க வீட்டில் தான் உங்க அத்தை தான் கால் பண்ணி உங்க அம்மாட்ட கேட்குறாங்க ஜிமின் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. என்ன நீ சொன்னீங்க? ஜிமின் ரொம்ப நல்ல பையன், நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்லை, அவன் நல்லாவே இருக்கான், அவனை பத்தி எந்த கம்ப்ளைண்டும் வரல, வீட்லயும் அமைதியா இருக்கான். என் மருமகனை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு உங்க அம்மா சொல்றாங்க.
உங்க அத்தைக்கு ஒரு மாரி ஷாக்கா இருக்கு. நான் இப்படிப்பட்டவனே இல்ல. நீ உங்க மருமகன்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க. உண்மைய சொல்லுங்க அப்படின்றாங்க. உங்க அம்மாவும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உங்க அத்தைக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு காலேஜ் சீக்கிரமாவே முடிஞ்சிரும். உங்க ஃப்ரெண்டு கூட தான் மாஹிட்டியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் எங்கடி காசு? நீங்களும் குடுக்குறீங்க. உங்க ஃப்ரெண்டு வாங்கிட்டு அவளும் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட வர்றா. நீங்களும் ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரி ஓயன் உனக்கு நான் வாங்கிட்டேன். பேக்ல போட்டுக்கிட்டு தான் கொஞ்ச நேரம் வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஏய் மகி நான் போயிட்டு வரேன்டி. ஏய் நானும் வரேன். ஏய் என் மாமா பையனை கூட்டு போகணும்டி. வேற நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு வெளில நிப்பான். ஏய் ஒயன் இப்படிலாம் பண்ணாதடி. ஏய், நான் என்னடி பண்றது? இந்த ஸ்கூட்டியா என் அப்பன் அவனுக்காண்டி தான் வாங்கி கொடுத்துருப்பான் போல. நான் ஓட்டிட்டு போயிட்டு ஓட்டிட்டு வர்றதுக்கு. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்டை சொல்றீங்க. சரிடி அப்படின்ட்டு அவனும் பஸ்ஸுக்கு போயிடுறான். நீங்க தான் ஸ்கூட்டில செம்ம ஃபாஸ்டா வர்றீங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏ மச்சான் ஜிமினா கையிலலாம் காயமா இருக்குடா. வாடா ஹாஸ்பிட்டலுக்காவது போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதான் ஒரு பெரிய காயமா? மச்சான் வேணாண்டா டே மச்சான். பிளட்லாம் வருதுடா டே. ஆமாம்மாவும் தான் கட்சி படுத்து ஒரு மாதிரி கட்டி விடுறான். மச்சான் ஆனா நீ யார் சொல்லுடா. டே மீன் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் மச்சான். டேய் வாடா. டேய் ஜான் இதெல்லாம் சின்ன காயனா இதெல்லாம் பெரிய காயமா பாத்துருக்கேன். அப்படிடா முன்னாடியே அடிச்சா சும்மா விடுவானா? மச்சான் அங்க 12வதுடா. எந்த நீ வந்தா எனக்கு என்ன? உங்க மேல கை வச்சா எப்படித்தான் பொழப்பேன். என் ஃப்ரெண்டுனா நான் ஆனா பண்ணுவேன்டா. என் மச்சான் ஆல்ரெடி நீ அங்கேயே பிரச்சனை பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்க. இங்க என்ன போயிட்டேனா மச்சான் நீ இல்லாம என்னால இருக்க முடியாடா அப்படின்ட்டு ஒப்பாரி வைக்கிறான். ஏய் சுத்தம் மேல விடுவேன் என்ன மட்டா. மச்சா ஜானு ஏய் மீன் அவன் நல்லவன்டா. அவன் இப்படித்தான் வாய் பேசுவான். மற்றபடி அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான்டா. ஏய் ஜான் எனக்கு தெரியும்டா அப்படின்ட்டு 4 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. மச்சான் ஐ மீன் லெட்டு வருதுடா. ஏய் வாய மூடு. அத்தை பொண்ணு வரா. என்ன மச்சான்? அத்தை பொண்ணுடா. மச்சான் நான் இருக்கா? மாமா வீட்டில் தான்டா இருக்கேன். வெறுக்காதான் என்ன? மச்சான் யாரா? அந்த வரா பாரு. 3 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. மச்சான் இதான் மச்சான் அத்தை பொண்ணு. பக்கவே அழகா இருக்காங்கடா. ஏய் அத்தை பொண்ணுடா. நான் நோண்டிடுவேன். மச்சான் உண்மையத்தாண்டா சொன்னேன். ஜிம்மனுக்கு முன்னாடியும் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன அல்ல மூஞ்சி உனக்கு பின்னாடி அல்ல கையெல்லாம் நிக்கிறாங்க. ஏகா எங்களை பார்த்தா என்ன அல்ல கை மாதிரி இருக்கா? என் மச்சானோட தோஸ்து. நீங்க தான் மாமா பண்ணா. நீங்களும் அவங்கள பார்த்து ஒரு லுக்கு விடுறீங்க. என்னடா அல்ல மூஞ்சி என்னை பத்தி நீ சொல்லலையோ? நான் மச்சான் அதுவா உன் ஃப்ரெண்டுகிட்டே கேளு என்னை பத்தி அப்படின்ட்டு உங்க ஷோல்டர் ஒரு மாதிரி டேப் பண்ணிக்கிறீங்க. டைம் ஆச்சு சீக்கிரம் வாடா அப்படின்ட்டு உங்க பின்னாடி தான் ஏறி உட்காந்துட்டு இப்பதான் பிடிக்கிறான். ஏன் மச்சா ஜானு இவன் கை எங்க போகுதுன்னு பாத்தியா? ஷோல்டர் பிடிக்கலாம் மச்சான். அந்த கம்பிய கூட பிடிக்கலாம் மச்சான். எங்க பிடிக்கிறான்னு பாத்தியா? எனக்கு இந்த வாழ்வை பாரு. செம்ம ஃபாஸ்டா போறீங்க. நீங்க 3 பேருமே பாக்குறாங்க. ஜிமின் திரும்பி அவங்கள பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே உங்க வீட்டுக்கும் போறீங்க. பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஜிமினும் இறங்கிடுறான். நீங்களும் உங்க பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உங்க பேக் எடுத்துட்டு காலிங் பிள்ளை தான் எப்பயும் போல மாதிரி அடிக்கிறீங்க. உங்க அம்மா கத்திக்கிட்டு வந்து ஓப்பன் பண்றாங்க. உங்க அம்மாட்ட இருந்து ஒதுங்கி வேகமா உங்க ரூமுக்கு தான் போய் டோர் லாக் பண்ணிட்டு அப்பா ஜிமின் அதான் என்னப்பா கையில என்ன கட்டிருக்க? அது ஒண்ணும் இல்ல. உங்க அத்தையும் பாக்குறாங்க. பிளட் இருக்க மாதிரி இருக்கு. என்னோட ஹேண்டையும் பிடிச்சிட்டு அந்த கர்ச்சிப்பை கழட்டினா காயமா இருக்கு. என்ன ஜிம்மி இது? அது ஒண்ணும் இல்ல. என்னடா ஒயனது கீழே போட்டாலும் என்ன? கீழே இருந்து கத்துறாங்க. ஐயோ அவளா இல்ல. ரெஸ்ட் ரூம்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். கை லைட்டா மீன் அவ்வளவுதானே வேற எதுவும் இல்லையே? இல்ல அதெல்லாம் இல்ல. இன்னும் சொல்லி சமாளிச்சுட்டு அவ ரூமுக்கு போயிடறான். நீங்க தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழே இருந்து உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க. அம்மா உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. வம்பிழுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்பாட்டையும் சொல்லி கொடுக்குறப்பா அப்படின்ட்டு ஜிமின் தான் உங்க ரூமுக்கு வந்து எப்பயும் போல மாதிரி டெஸ்ட்டுக்கு படிக்கிறான். நீங்களும் முடிச்சுட்டு டைம் ஆனோன்னா அவன் படிக்கிறானோ இல்லையோ ரூம் விட்டு வெளியில அனுப்பி விட்டுருவீங்க. ஜிமின் தான் இன்னும் கொஞ்சம் இருக்கனால அவன் எழுதிக்கிட்டு இருப்பான். அவங்க ரூம்ல இருந்து சவுண்டு கேக்குது. அவனும் வால்ல வச்சு கேக்குறான். உங்களுடைய கொலுசு சவுண்டு, உங்களோட பேங்கிள் சவுண்டு, ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னது என்னமோ சவுண்டு கேட்டுட்டே இருக்கு அப்படின்ட்டு அவன் டோர் பைய ஓப்பன் பண்ணிட்டு உங்க டோர்ல காது வச்சு கேக்குறான். உங்க கொலுசு சவுண்டு தான் ஒரு மாதிரி ஆட்டுற சவுண்டு கேக்குது. முன்னாடி வரைக்கும் அங்கேயே இருக்கான். நீங்க ஓப்பன் பண்ண மாட்டீங்கன்னு
ஆல்ரெடி அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இதுவரைக்கும் தான் உனக்கு டைம். இதுக்கப்புறம் என் ரூம பக்கட்டே நீ வரக்கூடாது அப்டின்ருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆனோனே, அவன் ரூமுக்கு போயிட்டு அவனும் கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டிட்டு அப்டியே படுத்துடுறான். இப்படியே ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகுது. நான் ரூமுக்கு வந்துட்டு கால் பண்றேன்டின்னு சொல்லிட்டு, கால கட் பண்ணிட்டு கீழவும் போறீங்க. ஜிமின் ரூம பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் ரூம் லாக்ல இருக்கு. ஆ கீழ போயிட்டானா? இன்னும் கீழ போனா, உங்க அப்பா கூட ஜிமின் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க கீழ வாரீங்க. உங்க அப்பா தான் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயய்யோ! நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே! நம்ம அது போட்டு குடுத்துருச்சா? ஓயன், அப்பா காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண? அ அப்பா வந்த என்ன பண்ணேன்னு கேட்டேன். உங்க அம்மாவ பார்க்குறீங்க. ஓ! தாய் கழுவி போட்டு விட்டியா? இல்லப்பா வந்துட்டு டயர்டா இருக்குன்னு தூங்கிட்டேன். அதான் 2 டேஸ் லீவ் இருக்குல்ல. ஜிமினுக்கே இன்னைக்கு சொல்லிக் குடுக்கல. உங்க அம்மாவ பார்த்துட்டு ஜிமின பார்க்குறீங்க. உங்க அம்மாவுக்கு வேலை ஹெல்ப் பண்றதுக்கு. அதுக்கு உங்க அம்மா சொல்லல. ஜிமின் வந்து அப்பாட்ட பேசிக்கிட்டு இருப்பாளடா. அப்ப உங்க அப்பா கேட்டிருப்பாரு. இல்ல அங்கிள் அப்டின்ருப்பான். அப்பா இல்ல சாட்டர்டே, சண்டே லீவு தானே. அதான் நாளைக்கு சொல்லிக் குடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. இங்க பாரு ஓயன், அன்னைக்கு நடத்துறத அன்னைக்கே முடிக்கணும். 2 டேஸ்ல அவன் படிக்கலாம்ல. நான் சொன்னத மட்டும் தான் பண்ணணும். என்ன ஓயன்? என்ன புதுசா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ முடிச்சிட்டியா? அ அப்பா அப்ப இன்னைக்கு பண்ணல. இல்ல. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். நைட்டு உங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. கடுப்பா ஆகுது. ஜிமின பார்த்து தான் அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. நான் முன்னாடி கண்டுக்க மாட்டாங்க. இப்ப இவ இருக்கனால தான் அந்த டயத்த ஃபாலோ பண்ண சொல்றாங்க. எல்லாம் சாப்பிட்டு உங்க அம்மாட்ட தான் மூஞ்சிய முகரெல்லாம் காட்டிட்டு போய் கிச்சன்ல போய் வாஷ் பண்ணிட்டு உங்க ரூமுக்கு தான் போறீங்க. கடுப்பா இருக்கு. கொஞ்சம் எங்களுக்கு ஜிமின்னு வரான். டோர் ஓப்பன் ஆகுது. அவன் கைய புடிச்சு தர தரன்னு அந்த பெட்ல அப்படியே இழுத்து போடுறீங்க. அவனும் பொத்துன்னு விழுகுறான். ஏன்டா வந்து கேட்டு தொலைய விடுத்துடா. ஏன்டா என் உயிர் எடுக்கிற? வந்தாலேருந்து எனக்கு எரிச்சலா இருக்கு. நிம்மதியெல்லாம் போய் தொலையுது. இந்த 2 டேஸ் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா என்ன யாருமே காலையில எழுப்பவே மாட்டாங்க. நல்லா தூங்கலாம் நினைச்சேன். ஏன் என் உயிரை எடுக்கிற? சொல்லி தொலை என்ன சொல்லி கொடுக்கணும்? கடுப்பாய் கேக்குறீங்க. அவனும் கூலா சொல்றான். நீங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. கடுப்பா வருது. முடிச்சிச்சுல கிளம்பு. இல்ல இந்த இங்கிலீஷ் இருக்கு. டேய் இது நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன்டா. இப்ப வேணாம். நீங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. முடிச்சுட்டு அது மட்டும் நீ ஒரு ரூம்ல போய் எழுதிக்க போ. பேக்லாம் நீங்களே பேக் பண்ணி டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே விட்டுறீங்க. டோர் லாக் பண்ணிட்டு பெட்ல போய் படுத்துக்கிறீங்க. உங்க ஃபோனு தான் ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க ஃபேஸ்ல ஒரு பிரைட்டான ஸ்மைல் வருது. உங்க பெட்டை விட்டு எந்திரிச்சு உங்க பேக்க போய் தூக்குறீங்க. பெட்ல உங்க பேக்க ஓப்பன் பண்றீங்க. நீ ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணோன்னா உங்க கண்ணு ஃபேஸு உங்க லிப்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட் ஆகுது. உன் சொற்காண்டி இது. இதை ஓப்பன் பண்ணி உங்க கையில எடுத்து அதை லிக் பண்ணி ஸ்மெல் பண்றீங்க. அவ்வளோதான். ஐஸை க்ளோஸ் பண்றீங்க. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே பறகுற மாதிரி பதகுற மாதிரி இருக்கு. ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து லாக் பண்ணி உங்க கபோர்டுக்கு கீழே லாஸ்ட் எட்ஜில் வைக்கிறீங்க. உங்க கையில என்ன ஒட்டி இருக்கு அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி உங்க மவுத்ல வச்சு லிக் பண்றீங்க. உங்க பெட்டுக்கு போறீங்க. உங்க டோர் நாக் ஆகுது. உங்க ஹெட்டை திருப்பி டோர் சைடு பாக்குறீங்க. இப்பதான் யாரும் வரக்கூடாதுல்ல இந்த டயத்துல டோர் நாக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு நடக்கிறீங்க. உங்க கால்லாம் ஒரு மாதிரி ஆகுது. டோர் ஓப்பன் பண்றீங்க. நல்ல ஜிம்மின் நிக்கிறான். என்னடா தான் சொல்லி கொடுத்துட்டல அதுக்கப்புறம் வரக்கூடாதுல்ல. எனக்கு டவுட்டு அதெல்லாம் முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம் போ. டோர் லாக் பண்ண போறீங்க. எனக்கு டவுட்டு சொல்லி கொடுக்கல கீழே மாமாட்ட போவேன். உனக்கு நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ளீஸ் ஏன் லாக் பண்ண போறீங்க? சொல்லி கொடுக்கலன்னா எப்பவே போவேன். ஓ சரி வந்து தொலை. இவனும் உள்ள போறான். டோர் லாக் பண்ணிட்டு பைய உங்க பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு என்னடா இது முடிஞ்சு அந்த புக்கு பாக்குறீங்க. கண்ணு லைட்டா ஒரு மாதிரி ஆகுது. இதுவா இதா இதான் அப்ப சொல்லி கொடுத்தலடா. அது இந்த மாதிரி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இன்னும் அந்த பென்சில் எடுத்து மார்க் பண்ணி கால்குலேஷன் போடுறீங்க. தலைய ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. மேன் காலையில ப்ளீஸ் ஜெமன் காலைல பார்த்துக்கலாம். எது போறியா ப்ளீஸ் போடா. காலைல ப்ராமிஸ் பண்ணித்தரேன். நீங்க சொல்றத அவன் கேட்காம தான் கேன் அதை செம்ம போட்டுக்கிட்டு இருக்கான். இருக்க இருக்க பாடிலாம் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓடு அப்படின்ட்டு அந்த பெட்டில் தான் ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் காலு கையெல்லாம் ஒரு மாதிரி அசைச்சிக்கிட்டு முடிச்சிட்டியா
இன்னும் கொஞ்சம் இருக்கு. அவனும் போட்டுக்கிட்டு இருக்கான். எடா திரும்பி ஜிமின பார்க்குறீங்க. ஜிமின் சம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க ஜிம்னோட ஹேண்ட புடிக்கிறீங்க. அவனும் உங்கள பார்க்குறான். உங்க கண்ணெல்லாம் ஒரு மாரி சொக்கி ஜிமின பார்க்குறீங்க. ஜிமின புடிச்சு இழுக்குறீங்க. அவனும் உங்கள பார்க்குறான். அவன் பக்கத்துல போறீங்க. உங்களையே பார்க்குறான். ஜிமின் உங்க 2 கையும் அவன் ஷோல்டர் வச்சு புரிஞ்சுக்கிட்டு தான் அவன் பின் போட்டுக்கிட்டு இருப்பான். அவன் ஷோல்டர் ஒரு மாதிரி நிமிக்குறீங்க. நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். அவனை பார்த்துக்கிட்டே உங்க உங்க லிப்ப ஒரு மாதிரி சக் பண்ணி கல்ப் பண்ணி அவனை பார்க்குறீங்க. அவன் ஷோல்டர் இந்த கையை கொஞ்சம் கொஞ்சமா அவன் ஃபேஸை ஹக் பண்ணி ஏன்னா சாரி அப்படின்ட்டு அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே அவனை பெட்டில் போட்டு மேலே ஏறி படுத்துக்கிறீங்க. இன்னும் உங்களை ஷாக்காக பார்க்குறான். உங்கள் ஷோல்டர் போட்டு ஒரு மாதிரி தள்ளுறான். உங்களால சுத்தமாக முடியல. நீங்கள் அவனை கிஸ் பண்ணுறீங்களடா, அப்போ அவங்க மவுத்துக்குள்ளே தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. அவனை கிஸ் பண்ணல, அவனோட மவுத்துலேயும் ஒரு மாதிரி அதெல்லாம் போகுது. அவனுக்கு ஏதோ என்னது ஸ்மெல் வருது. உங்களை தள்ளுறான். அவனை நல்லா கிஸ் பண்ணி அவன் நெக்கெல்லாம் அங்கங்கே கிஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறீங்க. அதனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனுக்கு வலிக்குது. என்னடி பண்ணுற? சாரி ஜெம்மன், சாரி. அவனை அங்கங்கே கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க சரி கழட்டுறீங்க. அவனும் பார்க்குறான். உங்களை தடுக்கிறான். ஆனால் நீங்கள் கையை பிடிச்சிக்கிறீங்க. ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் தள்ளி எந்திரிக்கிறான். ஆனால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி விடவே மாட்டுறீங்க. இந்த மாதிரி காலுக்குள்ளெல்லாம் போட்டு பின்னிக்கிட்டு அவன் பனியெல்லாம் மேலே ஏற்றிட்டு அங்கங்கே அவன் ஜஸ்ட்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணி டக் பண்ணுறீங்க. உங்கள் ஹெட்டை தூக்குறான். அவனை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லாம் ஒரு மாதிரி ஆகி உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு. வேறெல்லாம் மிஸ்ஸி ஆகி ரொம்ப வேர்த்து சொட்டாக இருக்கீங்க. அவன் கையெல்லாம் எடுத்து விட்டு உங்கள் ப்ளவுஸை கழட்டுறீங்க. ஏய் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்னும் உங்களை தடுக்கிறான். கையை ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போடுறான். ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். அவன் ஹிப்பில் ஏறி உட்காந்துட்டு அவன் பனியெல்லாம் கட்டிட்டு அவனையும் நேக்கடா ஆக்குறீங்க. எவ்வளவோ தடுக்கிறான். நீங்கள் கேட்காம நீங்களும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க 2 பேரும். அங்கங்கே கிஸ் பண்ணி அங்கே பைட் பண்ணி அவன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பிச்சு எறிகிறீங்க. நிலத்தால் கீறுறீங்க. உங்களால் முடியல. உங்கள் காலுகையெல்லாம் போட்டு மேலே போட்டு தேய்க்கிறீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ தான் ஜிம்மினுக்கு தெரியுது உங்கள் ரூமில் கொலுசு சவுண்டு முணங்குற சவுண்டு எல்லாம் கேட்குது. என்ன பண்ணுற அப்படின்ட்டு தள்ளெல்லாம் பார்க்குறான். முடியல. அவனோட ப்ரைவேட் பார்ட்டை டச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இவ்வளோதான் ஷாக்காக பார்க்குறாங்கள உங்களை. அவன் பாட்டை டச் பண்ணிட்டே அவனை கிஸ் பண்ணிட்டு அவனை டெம்ட் ஆக்கிட்டு உங்களுக்குள்ளேயும் பண்ணிக்கிறீங்க. செம்ம வலி. பைட் பண்ணுறீங்க. அதை விட அவனுக்கு கண்ணு பித்துங்குது. அவனுக்கு வலி. உங்கள் ஷோல்டர் அப்படி கிரிப்பாக பிடிக்கிறான். வலிக்குது. உங்களுக்கு செம்ம பெயின். அவனுக்கு பெயின் ஆகுது. என் பாட்டில் என்னமோ படுது. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறான். உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல. நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டாப் ஆக மாட்டீங்க. ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. என்னால் முடியல. உனக்கு கண்ணெல்லாம் ஏதோ மாதிரி போகுது. ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் பண்ணுறதுல ரொம்ப நேரம் அப்படியே எடுத்துக்கிறீங்க. 10:30 3 வரைக்கும் அவனை நீங்கள் விடவே இல்லை. ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க 2 பேரும். இப்போ தான் அவன் ஜஸ்ட்டில் படுத்து இசை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவனுக்கு என்ன ஃபீல்னே தெரில. அவனுக்குள்ள என்னமோ வந்துச்சுன்னு மட்டும் தெரியும். உங்களுக்குள்ள போச்சுன்னு தெரியும். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். ரொம்ப ப்ரீத் பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியல. இவ்வளோ ப்ரீத் ஆகுது. நீங்கள் தான் செம மட்டை டயர்டில் 2 பேருமே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 2 பேரும் நேக்டாக அந்த பெட்டில் உங்களை சுற்றி ஜிமினோட நோட் புக் தான் அங்கங்கே ஒரு மாதிரி சதறி கிடக்கு. உங்கள் ஹேரு ஜிமினோட ஃபேஸில் 7:30 ஆகுது. அவங்க டோர் நாக் ஆகுது. உங்கள் அம்மா தான் வெளியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சவுண்டு ஜிமினோட காதுக்குள்ளே கேட்குது. கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் ஹேரு அவனை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கு. அவனோட ஹேண்ட் 2ம் அவங்களோட ஷோல்டரில் இருக்குது. ஏன்னா அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருப்பான். கையெடுத்து அவனோட ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் ஒதுக்கி விட்றான். உங்கள் அம்மா வெளியில் 2 கத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு அவ்வளோ பாடி பெயின் ஆகுது. மேலே இன்னும் படுத்திருக்கீங்க. இன்னும் அவனோட பாட் உங்களுக்குள்ளே தான் இருக்குது.